இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒரு மாரி வந்துட்டு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் அட்மின் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அவங்க எல்லா சர்வீஸ்லயுமே ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் டெவலப்பர்ஸ் அந்த மாரி வராங்கன்னா, அவங்க வந்து அட்லீஸ்ட் வாட் இஸ் வாட்ன்னு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அது எப்படி ஒர்க் பண்ணுது எல்லாமே அவங்க வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணா நல்லாயிருக்கும். அவங்க சஜஷன் குடுக்குறதுலாம் கரெக்ட்டா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த கார்த்திக் இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இதில அ அஸ்வீர் வந்து ஹடூப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்ப தமிழ் நெஞ்சம்னு ஒருத்தர் வந்தாரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஹடூப்ல தான் ஒர்க் பண்றாரு. ராகேஷ் வந்து மேக்ஸிமம் ஹடூப்ல தான் ஒர்க் பண்றாருன்னு நெனைக்கிறேன். ஓகேவா? இப்போ இவங்கலாம் பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம இப்போ அ மேப் ரெடியூஸ் போறாங்கன்னா ஒரு நிமிஷம். மியூட்ல போட்டுறேன். All participants are muted. இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இஎம்ஆர் வந்துட்டு எலாஸ்டிக் மேப் ரெடியூஸ் போகிறாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அங்கே வந்துட்டு அவங்களுக்கு வந்து நோடு வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? டேட்டா நோடு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா நேம் நோடு இதெல்லாம் இருக்கும். டேட்டா நோடு பார்த்தோன்னா ஸ்லேவ் நோட்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து லோடு பேஸ் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா பெர்மனெண்ட்டாக வந்துட்டு நம்ம நோடு கிரியேட் பண்ணி வச்சுருந்தா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து என்ன ஆகும், நமக்கு வந்து காஸ்ட் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங் மூலமாக பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். இல்லாட்டி வந்து என்ன செய்யலாம்னா ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அங்கே வந்து நோடு வந்துட்டு இப்போது அதிகமாக லோட் ஆகுதுன்னா அங்கே வந்து ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 90% வந்துட்டு நம்ம வந்து ப்ரைஸ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். நம்ம காஸ்ட் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் 90% வந்துட்டு. அதனால் வந்துட்டு பெஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஈஸியர் இன்ஸ்டன்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தியரிட்டிக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நீங்கள் நார்மலாக வந்து நம்ம நார்மலாக ஒரு கம்பெனி கிடச்சா போதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாம். உங்கள் கம்பெனிலே வந்துட்டு உங்கள் ப்ராஜெக்ட்லேயே வந்துட்டு இல்லாட்டி உங்களுடைய கம்பெனியில் வேறு ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு ஏடபிள்யூஎஸ் மாற போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நிறைய இருக்காதுன்னு சொன்னோன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்னோட அச்சீவ்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்லாம் உள்ள என்ட்ரு ஆகணும், எனக்கு நல்லா பேக்கேஜ் வேணும்னு நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் நிறைய இருக்குது வந்துட்டு. இவன் டேரெக்டாக ஏடபிள்யூஎஸ்லேயும் நீங்கள் போகலாம். ஏடபிள்யூஎஸில் போகிறீங்கன்னா அங்கே வந்து தியரிட்டிக்கல் வந்து ரொம்ப பார்ப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டொமைன் இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் 10 இயர்ஸில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தெரியும் இந்த சர்வீசஸில் ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் அந்த அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வந்து உங்களுடைய டொமைன் தான். கரண்டாக நீங்கள் எதில் ஒர்க் பண்ணீங்களோ அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நீங்கள் எஸ்கியூஎல் சர்வரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லாட்டி ஆரக்கிள் டேட்டாபேஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, டிபிஏவாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு டிபிஏ தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய ரேஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் உங்களுடைய டொமைன் சைடு நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிக்கோங்க. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஓகேங்களா? மேக்ஸிமம் உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அதில் வந்து பார்த்தோன்னா இந்த 14 பிரின்சிபல் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுடைய அச்சீவ்மெண்ட்னா என்ன, இப்போ லைஃப் லாங்காக வந்து இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து உங்களுடைய பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அது அந்த மாதிரி கொஸ்டின் கூட இருக்கலான்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் உங்களுடைய மேனேஜர்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கும் உங்கள் மேனேஜருக்கும் என்ன ஆர்கியூமெண்ட், பிக்கஸ்ட் ஆர்கியூமெண்ட் ஏதாவது இருந்ததா, இல்லாட்டி வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஒரு காமனாக வந்து பிரின்சிபல்ஸ் வந்து இப்போ 14 பிரின்சிபல்ஸ்னு சொல்லி நிறைய இடத்துல கேட்குறாங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு. ஓகேங்களா? அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துக்கிட்டா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். பட்டு என்னுடைய சஜஷன் என்னென்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி அன்றைக்கி சொல்லியிருந்தேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் சோர்ஸ் தான். ஓகேங்களா? இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஸ்டூடியோன்னு சொல்லி போட்டிங்கன்னா வந்துடும் கூகுளில் வந்துட்டு. நீங்கள் ஜஸ்ட் வந்து அது இது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து பார்த்தோன்னா அது ஒன்று தான் இருக்கும். சீன் இருக்கும். நம்ம தான் சீன் க்ரியேட் பண்ணிக்கணும். இது உண்மையிலே ரொம்ப பெஸ்ட்டு சாஃப்ட்வேர் தான் வந்துட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய நேம் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து அப்படியே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மெயினாக வந்துட்டு ஆடியோ இன்புட்டு கேப்சர் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? உங்களுடைய செஷன் உங்களுடைய இது வந்துட்டு என்ன செஷன் கேப்சர் பண்ண போகிறீங்க, இல்லாட்டி வீடியோ நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராக்டிஸ் பண்ணுறது நீங்களே பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் அதான் பெஸ்ட்டு வந்துட்டு. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த இது இல்லை ஏடபிள்யூஎஸ்னு கிடையாது, எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் உங்களுக்குள்ளே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதை நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களா,
இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட்டு இங்கே வந்து விண்டோ கேப்சர்னு இருக்கும், இல்லாட்டி டிஸ்பிளே கேப்சர். டிஸ்பிளே கேப்சர்னால் நீங்கள் யாராவது மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க இல்லையா? மீட்டிங் இப்போ என்னுடைய செஷன் அட்டன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்படியே இதை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய செஷன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதுவாகும். நீங்கள் இப்போ ஜஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயே கேட்கும். ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இங்கே வந்து கேட்கும் எந்த இது வந்து நமக்கு நான் எதுவுமே டிஸ்பிளே எதுவுமே இல்லை வந்துட்டு. சாரி, இது வந்து பார்த்தா டிஸ்பிளே கேப்சர்னால் ஃபுல்லாக நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே விண்டோஸ் கேப்சர் வந்து போனீங்கன்னா ஆமாம், விண்டோஸ் கேப்சர்னால் ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய அந்த நம்மளுடைய செஷன் மட்டும் இப்போ வந்து நீங்கள் என்ன செஷன் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ஓப்பன் பண்ணியிருக்க குட்டி செஷன் மட்டும் தான் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணால் குட்டி செஷன் மட்டும் கேப்சர் பண்ணிக்கலாம். விண்டோ கேப்சர்ன்றது வந்து ஓகேவா. டிஸ்பிளே கேப்சர்னால் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் என்ன உங்களுடைய டோட்டல் உங்களுடைய டெஸ்க்டாப்பில் டிஸ்பிளே ஆகுது இல்லையா, அது எல்லாமே கேப்சர் ஆகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் இது மட்டும் கொடுத்துருங்கன்னா போதும். இது விண்டோ கேப்சர் டிஸ்பிளே கேப்சர் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆடியோ இன்புட்டு ஆடியோ அவுட்புட் இருக்கும். இதே நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. டிஃபால்ட்டாக வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட்டு நம்ம நார்மலாக பேசுகிறோம் இல்லையா, பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டிவி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன். அது வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ப்ளஸ் பட்டன் இருக்கும். இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இங்கே இருக்கும் கெயின், கம்போசர் ப்ளஸ் வந்து நாய்ஸ் கேட், இந்த நாய்ஸ் சஸ்பென்சர்ஸ், இந்த 4ஐயுமே நீங்கள் வந்து மேக்ஸிமம் கான்ஃபிகர் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் எவ்வளோ உங்களுடைய ஸ்பீடு, உங்களுடைய பக்கத்தில் நீங்கள் எவ்வளோ பக்கமாக மைக்கு பக்கத்தில் இருந்து பேசுகிறீங்களா, இல்லாட்டி வந்து எப்படி நீங்கள் பேசுகிறீங்கன்றதை பொறுத்து கேப்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். இந்த 3ஐயுமே ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கும் அந்தளவுக்கு ரொம்ப தெரியாது, பட் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து நான் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். பட் நீங்கள் வந்து உங்களுடைய சிஸ்டத்தில் எப்படி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே வந்துடும். நிறைய பேர் இது வந்து இதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் பக்கத்து ரூமில் இன்கேஸ் நீங்களே பேசி ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் அந்த இது இருக்கு இல்லையா, நம்ம என்ன சொல்கிறது, ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் இது வந்துட்டு அந்த சவுண்டு இப்போ வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் டிவி சவுண்டு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடும். ஓகேங்களா? அதனால் மேக்ஸிமம் இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். முதல்ல வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்டை பார்த்துட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெஸ்ட்டு வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதிலே வந்து ஜஸ்ட்டு அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? பட் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். இங்கே வந்து அமேசான் லைனக்ஸ் 2 இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய டாக்குமெண்ட்டு, அதனால் லைனக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ லைனக்ஸ் 2 இங்கே இருக்காது. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைனக்ஸ் தான் இருக்கும். பட் இப்போ புதுசாக போனீங்கன்னா அவங்க வந்து அப்கிரேட் பண்ணி உங்களுக்கு லைனக்ஸ் 2ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? கமெண்ட் வந்து லைட்டாக மாறும் ரெண்டுக்குமே. நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். இப்போ இதில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க, ஏன் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்கன்னு தெரியணும் இல்லையா? அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் இங்கே வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு டு என்ஷூர் தட் ஆல் ஆஃப் யுவர் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் ஆர் அப் டு டேட். ஜஸ்ட்டு இது வந்து ஏன் பண்ணுறோன்னு சொல்லி தெரியணும். நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அப் டு டேட்டில் வந்துட்டு நமக்கு வந்து எல்லா பேக்கேஜஸும் அப்டேட் ஆகிரும். அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்றே நீங்கள் வந்துட்டு ஏன் பண்ணுறோன்றதை நீங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணாலே போதும். நீங்கள் எந்த வீடியோவும் பார்க்கவே தேவையில்லை. நான் அதனால தான் திரும்ப சொல்கிறேன், இந்த டாக்குமெண்ட் வந்து உண்மையிலே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கூகுளில் போனீங்கனாலே போதும். நீங்கள் யாரையுமே ரெஃபர் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு AWS டாக்குமெண்டேஷன் போடுங்க. அவ்வளோதான். போட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு இதை கிளிக் பண்ணால் போதும். ஏன்னா நேற்று கூட திரும்ப கேட்டிருந்தாங்க இல்லையா, எனக்கு எப்படி போக தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. ஜஸ்ட்டு வந்துட்டு கூகுளில் போய்ட்டு AWS டாக்குமெண்ட் போட்டிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அது பேஸ்டாக வந்து நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா EMRன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேப்ரிடியூஸ் நீங்கள் வந்து இது ரெண்டுமே இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா API இருக்கும். ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் கைடு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் போய்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா இடத்துலையுமே வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்து கெட்டிங் ஸ்டார்டட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அதை பார்த்துக்கணும். பட் நீங்கள் எந்த சர்வீஸ் படிக்கிறீங்களோ அந்த சர்வீஸை வந்து ஏன் நீங்கள் வந்து பண்ணுறோன்றதை நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து டெஃபினேஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஓரளவாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கும் வந்து நான் சொல்லியிருந்தேன், ஓவர்வியூ வந்து நீங்கள் போகணுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து உங்களுக்கு ஓவர்வியூ டாக்குமெண்ட் ஒன்று இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டில் போனீங்கன்னா உள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம்.
கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லாட்டி கன்சோல்னு டைப் பண்ணுங்கள். மேனேஜ்மெண்ட் கன்சோல் இருக்கும் இல்லையா, இங்கே வந்து பார்த்தா இங்கே இருக்குமா, இது வந்து கன்சோல் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இன்னும் நான் அதெல்லாம் பார்த்து சொல்கிறேன். அது வந்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேங்களா. இதனால் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து உள்ளே போனீங்கன்னா வச்சுக்கலாம். இப்போ இஎம்ஆரில் உள்ளே போனீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கெட்டிங் ஸ்டார்டட் கிளிக் பண்ணாலே போதும். ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸ் வைஸாக கரெக்டாக கொடுத்துருப்பாங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக A to Z எல்லாமே இருக்கும் இங்கே வந்துட்டு. ஏன்னா பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் S3ல டேட்டா தான் வந்து மேக்ஸிமம் டெவலப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டேட்டா அனாலிட்டிக்ஸோ இல்லாட்டி வந்து மிஷின் லேர்னிங்கு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹடூப் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் S3 வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் S3 வந்து டேட்டா வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு அக்சஸ் கொடுத்துருக்கலாம். S3 பக்கெட் கிரியேட் பண்ணி நீங்களே ஒர்க் பண்ணுங்கன்ற உங்களுக்கு ஃபுல் பெர்மிஷன் கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு யாராவது வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்டோ இல்லாட்டி அட்மின் டீம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து யாராவது வந்துட்டு உங்களுக்கு வந்து அக்சஸ் கொடுக்கலாம். ஓகேவா. அப்போ வந்து எரர் வருதுன்னா நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாமே பழகிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். யாராக இருந்தாலும் சரி, ப்ராக்டிஸ் தான். அப்போ தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கிளாஸ் வந்து நீங்கள் லெசன் பண்ணுறதுல ஒரு கேட்டினா யூஸ் இல்லை வந்துட்டு. அதனால் வந்து பாருங்கள், இதில் பாருங்கள் எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க நீட்டாக வந்துட்டு. நான் பழைய டாக்குமெண்ட்டே அனுப்பிச்சி வைக்கிறேன் எல்லாருக்குமே வந்துட்டு, அதையும் பாருங்கள். பட்டு மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணுறத பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு வாங்க எப்போயுமே வந்துட்டு. All participants are muted. All participants are unmuted. இப்போ இது வந்து நீங்கள் நேற்று வந்துட்டு பண்ணீங்க இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து இன்னும் வீடியோ அனுப்பலை. பட் வந்து அதையும் பாருங்கள். அது வந்து ஏன் நேற்று பண்ணணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வந்துட்டு EC2 நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னு தெரியணும் இல்லையா. நான் அதுக்கு தான் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிச்சேன் வந்துட்டு. EC2 ஏன் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இப்போது All participants are muted. இப்போ வந்து பார்த்தோன்னா EC2 வந்து நம்ம வந்துட்டு ஏன் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தா, நமக்கு வந்துட்டு பேஸ் சர்வர் ஒன்று வேணும் இல்லையா. பேஸ் சர்வர் அந்த VMware தான் வந்து EC2. அதில் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வச்சுக்கலாம், நார்மலாக வந்து ரியல் டைமில் எப்படி இருக்குன்னா அப்ளிகேஷன் சர்வர்லாம் வந்து ஒரு EC2 ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இன்கேஸ் டேட்டாபேஸ் வந்து பார்த்தோன்னா RDSல கனெக்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லாட்டி EC2 வந்து நீங்கள் வந்து டேட்டாபேஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் சைடு உள்ளவங்க ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா செப்பரேட்டாக வந்துட்டு ஒரு EC2 வந்து கான்ஃபிகர் பண்ணி அதில் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த சர்வரில் நமக்கு அக்சஸே இருக்காது. அப்ளிகேஷன் சர்வர் அக்சஸ்ஃபுல்லாக நமக்கு இருக்காது. அட்மின் சைடு வந்து இப்போ எக்ஸாம்பிள் நமக்குன்றத நான் இப்போ டிபிஏவாக எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ டிபிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் சைடு அப்ளிகேஷன் சைடு உள்ள சர்வரில் அக்சஸ் இருக்காது. அதே மாதிரி அப்ளிகேஷன் சர்வரில் உள்ளவங்களுக்கு டேட்டாபேஸ் சைடு உள்ள சர்வர்ஸ்க்கெலாம் அக்சஸே இருக்காது வந்துட்டு. ஓகேவா. அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் அந்த அவங்களுடைய இவங்க இருப்பாங்களே ரிப்போர்ட் வந்து ரன் பண்ணுவாங்க. ரிப்போர்ட் ரன் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு செப்பரேட்டாக சர்வர்ஸ் வச்சுருப்பாங்க. மல்டிபிள் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா. ஆர்கிடெக்சர்லாம் இப்படி தான் இருக்கும் வந்துட்டு. நம்ம வந்து அதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக நம்மளுடைய கோல் வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீஸ்லையும் ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். நீங்கள் பெரிய கம்பெனி போனீங்கன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா செப்பரேட்டாக தான் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா EC2 இல்லாட்டி அட்மின் செப்பரேட்டாக வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. RDS சைடு செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ளிகேஷன் சைடு அவங்க வந்து செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுமாதிரி IAM அவங்க வந்து ஆடிட்டிங் செப்பரேட்டாக வந்து பார்த்து அவங்கெல்லாம் செப்பரேட்டாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாமே செப்பரேட்டாக தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்தோன்னா உங்களுடைய டொமைன் என்னவோ அதை மட்டும் நீங்கள் வந்து பக்காவாக நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும். ஃபுல்லாக AWS ஃபுல்லாகவே நீங்கள் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் வந்து முக்கியமான சர்வீசஸ் எல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஓகேங்களா. அது வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா. அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் வந்துட்டு. ஈஸியாக எங்கேயா ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணும்போது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி இந்த இடத்துல தான் வந்து இஷ்யூ வரும்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் நம்மளால் வந்துட்டு.
ஓகே, அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் இங்கே ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. சம்டைம்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும், சம்டைம்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் இல்லாட்டாலும் மேக்ஸிமம் இந்த மாதிரி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் நீங்கள் டாக்குமெண்ட்டை வந்துட்டு பெஸ்ட்டாக ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது பழகிட்டாலே போதும். உங்களுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை, யாருடைய கைடும் தேவை இருக்காது. மேக்ஸிமம் செல்ஃப் லேர்னிங் வந்து எப்பவுமே பெஸ்ட்டு வந்துட்டு நம்ம அதனால் டாக்குமெண்ட்டை பார்த்து நம்ம வந்து எல்லாமே பண்ண போகிறோம். எதுவாக இருந்தாலும் சரி நம்ம டாக்குமெண்ட்டை பார்த்தே பண்ணிக்கலாம். பட் வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லாமே பண்ண முடியாது. நான் திரும்ப சொல்கிறது தான் வந்துட்டு எல்லாமே என்னால் பண்ண முடியாது. பட் வந்து ஒரு சிலது பண்ண முடியும். பட் இது வந்து நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூட இப்போ எல்லாமே நானும் பண்ணி வச்சுருந்தேன் வந்து டோட்டலாக வந்துட்டு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் ஜஸ்ட் ஒரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதில் வந்து லேம்ப் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா PHP அட்மின் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து ஒரு வெப் சர்வர் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் அந்த ரெண்டில் நீங்கள் எந்த சர்வர் போகிறீங்களோ, அமேசான் லைனக்ஸ் 2 போனாலும் சரி, அமேசான் லைனக்ஸ் போனாலும் சரி, ஓகேவா? நீங்கள் இந்த ரெண்டில் வந்து எந்த ஏஎம்ஐ நீங்கள் சூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இது எல்லாமே ஃபாலோ பண்ணிடணும். ரெண்டுமே சேமாக தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே. ஓகேங்களா? ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது எல்லாமே அப்படியே தான் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் வந்துட்டு ஏன் பண்ணுறோன்றதை நீங்கள் இது இங்கேயே இவங்களே கொடுத்துருப்பாங்க, எல்லாமே பக்காவாக கொடுத்துருப்பாங்க எதுக்கு பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் உங்களுக்கு தெரியல என்னென்னா ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு ஈஸியாக வந்து பாருங்கள். இப்போ HTTP டின்னா என்னன்னு தெரியலன்னா நீங்கள் ஜஸ்ட்டு போய் பாருங்கள். இங்கேயே சொல்கிறாங்க அப்பாச்சி வெப் சர்வர் தான் HTTP. ஓகேவா? அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் இது என்ன இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு திடீர்னு வந்து அப்பாச்சி சர்வர் இன்ஸ்டால் பண்ணி கொடுன்னு சொன்னாங்கன்னா நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக இருக்கும்போது அப்பாச்சி சர்வர்னால் நமக்கு என்னன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்போம். அப்போ வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்துட்டு. ஓகேங்களா? எனக்கு க்ளவுடை பொறுத்தவரை மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெப் பேஸ்டை வச்சு தான் அவங்க இது ப்ராக்டிஸ் ட்ரைனிங் எல்லாமே கொடுப்பாங்க. அதனால தான் இங்கே அமேசான்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே அவங்க இதான் கொடுத்துருக்குறாங்க வந்து மேக்ஸிமம் டுட்டோரியலில் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே, இதுவும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம டாக்குமெண்ட்டில் ஆல்ரெடி நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோ வேறு போட்டிருந்தோம் இல்லையா? நம்ம இது பண்ணி போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த டாக்குமெண்ட் வந்து நான் திரும்ப அனுப்பிச்சி வைக்கிறேன். இது வாட்ஸ்அப் நிறைய பேர் நான் ஆட் பண்ணல, அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட்டு இந்த ஸ்டெப்ஸை எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனால பெஸ்ட்டாக இருக்கும். இந்த செட்டிங் அப் இருக்கு இல்லையா? அதில் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்து ஒரு IAM யூஸரை கிரியேட் பண்ணி, கீபேர் கிரியேட் பண்ணி, விர்ச்சுவல் ப்ரைவேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். நீங்கள் IAM யூஸர் கிரியேட் பண்ணோன்னா அந்த IAM யூஸரை யூஸ் பண்ணி தான் இந்த 3யுமே கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய ரூட் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிவிட்டு ஒரு IAM யூஸர் கிரியேட் பண்ணுங்கள். எல்லாமே ஸ்டெப்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்குது, நானும் அந்த வீடியோலேயே போட்டிருக்கிறேன், அதையும் பாருங்கள். பார்த்துட்டு இது மூலமாக பண்ணுங்கள். இங்கேருந்தே உங்களுக்கு பேசிக் ஒரு வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சிடும். இப்போ 4 சர்வீஸ் இங்கேயே ஒர்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்டெப்த்தாக போகும்போது ஒவ்வொரு சர்வீஸும் செப்பரேட்டாக போகும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுனால அவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த IAM யூஸர் வழியாகவே இந்த ஈஸியர் இன்ஸ்டன்ஸையும் லான்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இங்கே லேம்ப் சர்வர் இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தோன்னா ஒன்லி அமேசான் லைனக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா அமேசான் லைனக்ஸ் 2வும் சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே வந்துட்டு இன்ஸ்டிலாக வந்துட்டு. பட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் ஈஸியாக ஒர்க் ஆயிரும். ஏன்னா வந்து இங்கே வந்து பாருங்கள் எல்லாமே நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் காமிக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுக்கப்புறம் மேலே போகல. ஓகே, நம்ம வந்து பார்த்தோன்னா இது வந்து மேக்ஸிமம் நம்ம நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்கள், நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒன்று நெக்ஸ்ட் லெவலில் மூவ் ஆகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அதனால் இதை படிச்சுட்டு உங்களுக்கு எந்த லைனில் எங்கே இஷ்யூ இருந்தாலும் சரி ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்கள். பிங் பண்ணால் குரூப்பில் பிங் பண்ணாலே போதும், நம்ம இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இன்கேஸ் நான் டிலே ஆனால் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்களே கூட ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நம்ம ஜஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா? இது எல்லாமே பாருங்கள், பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நான் மூவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வந்துட்டு பண்ணணும் டவுட் இருக்குது, இல்லை கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் All participants are unmuted. நம்ம வந்து போகலாம். ஹலோ, இல்லை நீங்கள் வந்து நேற்று ப்ராக்டிஸ் பண்ணீங்க இல்லையா எல்லா ஊரில் அந்த இன்றைக்கும் வந்துட்டு மேக்ஸிமம் அப்படியே ஒரு சும்மா இன்னைக்கு ஃப்ரீ தான் ஃபுல்லாக வந்து நான் இன்றைக்கி அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே போகலான்னு சொன்னால்
நம்ம திரும்ப வேணால் பண்ணலாம். இன்கேஸ் இன்னும் இது ஈஸ்வரி இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ண முடியல, இல்லை எனக்கு அக்கௌண்ட் என்ன கிரியேட் ஆகலைன்னா இனிஷியலாக வந்து தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஈஸியாயிடும். ஏன்னா நம்ம நிறைய சர்வீஸ் பார்க்கணும், வந்து இன்னும் டேட்டாபேஸ் ரிலேட்டடாக நிறைய பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து வேறு அதர்ஸ் டெவலப்மெண்ட் சைடு நிறைய பார்க்கணும். எல்லாத்துக்குமே வந்து ஈஸ்வரி இன்சூரன்ஸ் தான் வந்து பேஸ் வந்துட்டு. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ ஏடபிள்யூஎஸ்ல நீங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா க்ளவுடுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே போனாலுமே எல்லாமே கம்ப்யூட்டர் தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் க்ளவுட் போனாலும் அவங்க வந்து கம்ப்யூட்டர் தான் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ஈஸ்வரி இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க வந்து எலாஸ்டிக் கம்ப்யூட்டர் இங்கே தான். இங்கே வந்து அங்கே எல்லா இடத்துலையுமே கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால் வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு அதர் க்ளவுடை வந்து கற்றுக்கிறதுக்கு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கம்ப்யூட்டர் க்ளவுடுன்னு வச்சுக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கம்ப்யூட்டர் தான் வச்சுருப்பாங்க. இல்லாட்டி இதுவாக இருக்கும், என்னதுன்னா நம்ம நேம் இப்போ தான் சொன்ன மறந்து போச்சு. சரி, எல்லா இடத்துலையுமே கம்ப்யூட்டர் தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்தோன்னா இன்சூரன்ஸ் கம்ப்யூட்டர் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஈவன் வந்து பார்த்தோன்னா கூகுள் க்ளவுடாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லாட்டி வந்து அஸ்யூராக இருந்தாலும் சரி, அப்படி இல்லாட்டி ஆரக்கிளாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். பட் வந்து நேம் தான் மாறும். இங்கே வந்து விபிசின்னு வச்சுருப்பாங்க, ஒரு சில இடத்துல விபிஎன்னு வச்சுருப்பாங்க, ஒரு சில இடத்துல விசிஎன்னு வச்சுருப்பாங்க. ஓகேவா? விர்ச்சுவல் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்னு சொல்லியிருக்கோம், விர்ச்சுவல் க்ளவுடு, விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க், இந்த மாதிரி வந்து செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க வந்துட்டு. ஓகேவா? அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீபேர் கிரியேட் பண்ணுறது நம்ம வந்து டேரெக்டாக அங்கே ஒரு பிபிகே ஃபைலை வச்சு கிரியேட் பண்ணுறோம். ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்எஸ்எஸ் ஃபைலை வச்சு கிரியேட் பண்ணுவாங்க. பப்ளிக் கீ கிரியேட் பண்ணி டேரெக்டாக நம்மளே ஜென்ரேட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் புட்டியில் போயிட்டு. ஓகேங்களா? அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு சின்ன மாற்றம் தான் இருக்கும். மேக்ஸிமம் 70% வந்து எல்லா க்ளவுடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே. அதனால் வந்து ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. தியரிட்டிக்கல் வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேவா? நீங்கள் தியரிட்டிக்கலும் மெயினாக வந்து பாருங்கள். தியரிட்டிக்கல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு. ஓகேங்களா? இதே கான்செப்ட் தான் எல்லா இடத்துலையுமே வந்து இருக்கும். இந்த க்ளவுட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏஎம்ஐ வச்சு நீங்கள் என்ன இன்சூரன்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் மட்டும் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் போயிடலாம் அப்படியே வந்துட்டு. இல்லை இதில் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணணும்னா சொல்லுங்கள், நம்ம வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் ஏதாவது உங்களுடைய விருப்பம் தான் வந்து நீங்கள் என்ன இது எப்படி போனாலும் போய்க்கலாம். ஹலோ, சும்மா சொல்லுங்க, யார் வேணாலும் டைரக்ட் சொல்லலாம். நீங்கள் விஷயம் சொல்லுங்கள். கார்த்திக், உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கார்த்திக் சிவராஜன் சொல்லுங்க. இல்லை நீங்கள் வந்து இது வந்து நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நான் 4 நாள் கிளாஸ் போயிருந்துச்சு. பட் வந்து இல்லை ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் இப்போ பண்ணலாமா இல்லை நீங்களே பண்ணிக்கிறீங்களான்றதான் என்னுடைய இது வந்துட்டு. இப்போ இனிஷியலாக கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஏதாவது ஒன்று வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு சினாரியோ சொல்லுங்க, அதே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போ எல்லாருமே ஈஸ்வரி இன்சூரன்ஸ் எப்படி கிரியேட் பண்ண எல்லாருமே தெரியும். எல்லாமே கிரியேட் பண்ணி பார்த்துட்டீங்க இல்லையா? ஈஸ்வரி இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. உங்களால கனெக்ட் பண்ண முடியுது, எல்லாமே செய்ய முடியும். கரெக்ட்டுங்களா? லாஸ்ட் டைம் நடந்து இப்போ நேத்து பண்ண வீடியோஸ்லாம் அதே டைம்ல அப்லோட் பண்றீங்களா? இந்த வர இல்ல யூடியூப்ல இது லாஸ்ட் டைம் போட்டது எல்லாமே இதுல அனுப்பிச்சு நினைக்கிறேன். லிங்க்ல மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணல. அது மட்டும் அந்த இதுல கூகுள் கிளவுட்ல கூகுள் டிரைவ்ல போட்டு நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். 2 வீடியோ மட்டும் தான் அனுப்பலாம். 3 வீடியோ அனுப்பிச்சு விட்டேன். மொத்தம் 5 வீடியோ சேர்த்து. ஆமா 3 வீடியோ அனுப்பிச்சுட்டேன். லிங்க் வந்துட்டு ஆக்சுவலி நான் ஒரே ஒரு வீடியோஸ் மட்டும் தான் அது இருக்கு. நான் செக் பண்றேன். ஓகே. இல்லை அதுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா யூடியூப் சேனல்லே அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் அதுலேயும் டெவலப் பண்ணுற மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சு விட்றேன். இன்றைக்கி அனுப்பிச்சிடுறேன். நேற்று கொஞ்சம் பிஸியாக ஓகேவா? அது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து உங்களுக்கு உண்மையிலேயே வந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை பெஸ்ட்டாக எடுத்து போயிடுவேன். அது மட்டும் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஆமாம் 4 வீடியோ போட்டிருக்கிறேன். நான் நேற்று வீடியோ போடணும். நான் உங்களுக்கு லிங்க்ல நான் ஜிப் பண்ணி அனுப்பிச்சிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் யூடியூப்லேயே நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் போட்டிருக்கேன்.
ஓகே ஜி, லிங்க் கொடுத்துருங்க, நான் ஒரு தடவை ரிவ்யூ பார்த்துக்கேன் ஜி. ஓகே, நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். லிங்க்லேயும் போட்டு அனுப்பிச்சி வைக்கிறேன். இல்லை உங்களுக்கு கன்வீனியண்டாக இருந்தால் யூடியூப்லேயும் பாருங்கள், நோ ப்ராப்ளம். இது வந்து சரி ஓகே. நீங்கள் பார்க்குறதுல வியூஸ் கூடணுன்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஜஸ்ட் வந்து எனக்கு என்னென்னா எல்லாருக்கும் யூஸ் ஆகணுன்றதுனால தான் போடுறேன். அது வந்துட்டு நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சி விட்றேன், அதில் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே ஓகே. ஜி ஹரிமன் கிஷன். சொல்லுங்கள் ஜி. ஹலோ. சொல்லுங்கள். ஆக்சுவலாக நேற்று இன்சூரன்ஸ் வந்து நான் வந்து டெர்மினேட் பண்ணிட்டேன். அது வந்து நேற்று நம்ம பண்ண ஆக்டிவிட்டி எல்லாமே அஃபெக்ட் ஆகுமா இல்லை வந்து? இல்லை நீங்கள் டெர்மினேட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஒன்றுமே பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அதை பயப்பட தேவையில்லை. இப்போ நான் உங்களுக்கு இது டெமோ கொடுத்துட்றேன். இருக்கு இல்லையா, இது வந்து நேற்று கிரியேட் பண்ணது. நான் கிரியேட் பண்ணிட்டு அப்படியே விட்டேன். நான் வந்து கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால எதுவுமே பண்ணவே இல்லை இல்லையா. இது வந்து நான் அப்படியே விட்டுட்டேன் வந்துட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங்கில் நீங்கள் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பில்லிங் வந்து இங்கே இருக்கும். மைல் அக்கௌண்ட்லேயே போய்க்கலாம், இல்லாட்டி பில்லிங் டேஸ் போர்டு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே ஒரே இடத்துக்கு தான் போகும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங்கில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கன்னா எனக்கு 0 தான் இருக்குது இல்லையா. ஓகே. நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அமௌண்ட் இங்கே உடனே வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து நான் ஈஸ்வரி இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த மாதம் வந்துட்டு. லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உகியோவில் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரிகானில் கிரியேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இங்கே வந்து பாருங்கள், இது யூஸ் பண்ணியிருக்கேன் இன்னும் வந்துட்டு. ஓகேங்களா? ஆனாலும் எனக்கு வந்து பார்த்தோன்னா இது கிரியேட் ஆகவே இல்லை இல்லையா. இப்போ டேட்டாலாம் வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து டவுன்லோடு இதெல்லாம் ஓட்டி விட்டது. இங்கே வந்து இப்போ இது ஓகே. இப்போ நிறைய இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் நமக்கு வந்து எவ்வளோ இதுவாகுதோ அதுக்கு மேலே போச்சுன்னா தான் அமௌண்ட் வரும், இல்லாட்டி வராது. ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நான் அதை இப்போ அதுதான் போகிறேன் வந்து நான் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா மெயினாக வந்து. சார் ஆக்சுவலாக இங்கே ஹலோ சார். சொல்லுங்கள் சார். இங்கே ஆக்சுவலாக இங்கே ஜிபிங்கிறது எதை சார் மீன் பண்ணுது? ஹார்ட் டிஸ்க் சைஸா இல்லை டேட்டாவோட சைஸா? ஆமாம். இது வந்து பார்த்தோன்னா நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், மினிமம் வந்து 8 GB ரேம் இல்லையா. சாரி 8 GB ஹார்ட் டிஸ்க் இல்லையா, SSD ப்ரொஃபஷனல் ஹார்ட் டிஸ்க். ஓகேவா? அதில் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ தான் யூஸ் ஆகிருக்கு மொத்தம். ஓகே, நம்ம இப்போ மீன் பண்ணுறது ஹார்ட் டிஸ்க். ஓகே. ஆமாம். இப்போ வந்து பார்த்தோன்னா டவுன்லோட்லாம் நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தோன்னா இதில் LSF LTR கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய இருக்கும். ஓகே சார். அந்த எம் எப்படி அப்டேட் இது பண்ணுது? ஆமாம். இல்லை அது எம் நிறைய பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் நேரம் இது பண்ணேன், இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா பண்ணலாமான்னு சொல்லிட்டு. இந்த இது இருக்குல்ல, இந்த இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி ரன் பண்ணுறதான் நம்மளுடைய இருக்குல்ல. இந்த டுட்டோரியல் ஃபுல்லாக அப்படியே சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன், அவ்வளோதான். இது ஆல்ரெடி நிறைய தடவை பண்ணியிருக்கிறேன். பட் இருந்தாலும் சரி கூட ரொம்ப நாளாக இதை பண்ணி வந்துட்டு. சரி இப்போ இன்கேஸ் பண்ணுறேன், நீங்கள் யாராவது பண்ணிட்டு வந்து இருந்தால் டவுட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இது பண்ணேன். ஓகே. இங்கேயே பார்த்தோன்னா உங்களுக்கு டேட்டாபேஸ் இன்ஸ்டலேஷன் இங்கேயே வந்துடும். இங்கேயும் வந்து எல்லாமே நீங்கள் டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. மரியா டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. மரியாவும் MySQL ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதனால் வந்துட்டு அதுவும் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அது வந்து இது ஆப்ஷனல் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பில்லிங்லாம் பாருங்கள், பில்லிங் மேக்ஸிமம் இந்த மாதிரி 0 தான் இருக்கும். நீங்கள் வந்து இன்கேஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும், இல்லாட்டி வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். எவ்ரி 4 மாதம் பார்த்துக்கலாம். 4 மாதம் மேக்ஸிமம் 0 தான் இருக்கும். எனக்கு எதுவுமே அமௌண்ட் இருக்காது. ஓகே சார். இன்கேஸ் நீங்கள் தெரியாமல் கிரியேட் பண்ணிட்டீங்க, இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு 100 rupees இல்லை 200 rupees தான் வருதுன்னா ஓகே, அது பேயபிள்னா நீங்கள் பே பண்ணிடலாம். ஓகேவா? இல்லை இது தெரியாமல் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஒரு 5000 வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஈவன் வந்து நீங்கள் டிக்கெட்டோட ரைஸ் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் இங்கே போயிட்டு சப்போர்ட் சென்டர் இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். சப்போர்ட் சென்டர் நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிரியேட் கேஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் டிக்கெட் வந்துட்டு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அண்ட் பில்லிங் சப்போர்ட்டு, சர்வீஸ் லிமிட் இன்க்ரீஸ், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சப்போர்ட்னு இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ தான் வந்து சர்வீஸ் லிமிட்னா என்ன எல்லாத்தையுமே பார்க்கலாம் நம்ம வந்துட்டு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அக்கௌண்ட் சப்போர்ட் தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. இப்போ பில்லிங்கில் வந்து இஷ்யூ இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டைப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். உங்களுடைய அக்கௌண்ட் வந்து என்ன பில்லிங் கொடுத்துட வேண்டியதான். கொடுத்துட்டு பார்க்கலாம். இல்லாட்டி எஜுகேஷன் பர்பஸ்னால் எஜுகேஷன் நீங்கள் கொடுத்துக்க வேண்டியதான். கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுடைய அக்கௌண்ட் அக்சஸ் இஷ்யூவா இல்லாட்டி என்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பில்லிங் தான் வர்றீங்கன்னா பில்லிங் நீங்கள் போட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் எதுக்காக வந்துட்டு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு.
இங்கே வந்து ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் கொடுக்கணும் நீங்கள் வந்துட்டு. ஓகேவா? எதுக்காக நீங்கள் டிக்கெட் கிரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் எடுத்து இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா போதும். ஓகே, அங்கே 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து வெப் இமெயில் வழியாக வந்து வர மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கால். இமெயிலில் நீங்கள் இங்கே இமெயில் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு இமெயில் கொடுத்துருப்பீங்க கரெக்டாக, அந்த இமெயிலுக்கு வந்து வந்துடும். All participants are muted. அந்த இமெயிலுக்கு வந்து உங்களுக்கு வந்துடும். இல்லை ஃபோன் நம்பர் நீங்கள் இமீடியட்டாக ஃபிக்ஸ் பண்ணணுன்னா ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிஸுமே இருக்கும். ஓகே, நம்ம வந்து இந்தியா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்தா போதும். மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா மொபைல் நம்பர் நீங்கள் இது வச்சு கொடுக்க வேண்டியதான். 91 தான் இல்லையா, 91 வச்சு நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆயிரும். ஓகே, உங்களுக்கு இமீடியட்டாக கால் அவங்க பண்ணுவாங்க. அப்படி இல்லை எனக்கு மெயிலே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு மெயில் ஆப்ஷன் இங்கே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். மெயில்னால் வந்து நீங்கள் எதுவுமே மெயில் கொடுக்க தேவையில்லை. இங்கே நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு மெயில் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அங்கே வந்துடும். இன்கேஸ் தெரியாமல் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் போராடி வாங்கலாம். அவங்ககிட்ட வந்துட்டு அதை வந்து ரிவோர்ட் பண்ணிக்கலாம். நான் தெரியாமல் கிரியேட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து ரிவோர்ட் பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட் தான், நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாது இந்த மாதிரி கிரியேட் பண்ணால் வந்து அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்து இது பண்ண ரெக்யூஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் அதுக்காக வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குல்லன்னு சொல்லிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிடாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பு. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்களால் எவ்வளோ அமௌண்ட் வரும், எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணிட்டு பண்ணணும். பட் வந்து நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் ஓரியன்டாக போகிறீங்க என்னென்னா T2 மைக்ரோ தான் வந்து ஃப்ரீ. T2 மைக்ரோ தவிர வேறு ஏதாவது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அது எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணிக்கிறீங்களோ இமீடியட்டாக டெர்மினேட் பண்ணிடணும். ஓகேங்களா? அந்த ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இது இந்த டேஷ்போர்ட் கிளிக் பண்ணுறீங்க இல்லையா, ஈஸ்வரி இன்சூரன்ஸ் டேஷ்போர்டில் வந்தீங்கனாலே இங்கேயே வந்து கீழே கொடுத்துருப்பாங்க ப்ரைஸிங்லாம். இங்கேயே ப்ரைஸிங்னு ஒன்று இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணாலே போதும், இங்கே வந்து ப்ரைஸிங் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஃப்ரீ டயர்னால் எவ்வளோ மணி நேரம் இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஈஸ்வரி இன்சூரன்ஸ்க்கு ஃப்ரீ டயர் வந்து பார்த்தீங்கன்னா AWS ஃப்ரீ டயர் இன்க்ளூட்ஸ் 750 hours லைனக்ஸ் அண்ட் விண்டோஸ் T2 மைக்ரோ இன்ஸ்டன்ஸ். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லைனக்ஸும் விண்டோஸும் வந்து பார்த்தீங்கன்னா T2 மைக்ரோ நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா 750 hours வந்து பெர் மந்த்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈச் மந்த் ஃபார் 1 இயருக்கு வந்து 1 இயருக்கு வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஈஸ்வரி இன்சூரன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று லைனக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரே ஒரு ஈஸ்வரி இன்சூரன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் பெர் மந்த்துக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து கண்டினியூஸாக ரன் பண்ணுற மாதிரி இருந்தால். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா லைனக்ஸ் வந்து இப்போ வந்து ரெண்டு லைனக்ஸ் நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 15 days யூஸ் பண்ணிக்கலாம். 2 லைனக்ஸ் வந்துட்டு புரியுதுங்களா? 3 லைனக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அந்த டிவைடட் பை 750 நீங்கள் போட்டுக்க வேண்டியதா, எத்தனை நாள் வரும், எத்தனை ஹவர்ஸ் வரும்னு சொல்லிட்டு அதை ஹவர்ஸ் கால்குலேட் பண்ணி டேவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன் லைனக்ஸ் மட்டும் ஏன் 3, விண்டோஸ் வந்து ஏன் 1ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ரொம்ப இதுவாக பார்த்துக்கணும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான். சம்டைம் வந்து நம்ம 3 ஈஸ்வரி இன்சூரன்ஸ் நான் 4 கூட வச்சுருப்பேன். சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கில்லாம் பார்த்தீங்கன்னா 5, 6 கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் கொஞ்சம் ஒரு 50 ரூபா 100 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ லான்ச் இன்சூரன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஏதாவது ஒரு இது கிளிக் பண்ணிக்கோங்க. லைனக்ஸில் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமே 8 GB வேணும் ஒரு லைனக்ஸ் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, 30 GB ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஜென்ரல் பர்பஸோ இல்லாட்டி மேக்னெட்டிக், இங்கே 2 கொடுத்துருப்பாங்க. இந்த 2ல் வந்து எது வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு, அதனால் இதை சூஸ் பண்ணிடுறாங்க தெரிஞ்சும். ஜென்ரல் பர்பஸ் ப்ளஸ் வந்துட்டு மேக்னெட்டிக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வால்யூம் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேட்டராக பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் இதெல்லாம் பார்ப்போம், அதில் வந்து பார்த்துக்கலாம். ஈவன் பழைய வீடியோவோட நான் போட்டிருப்பேன். பட் அதில் வந்து ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல. 2 years ஆச்சு நான் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் இந்த மேக்னெட்டிக் ப்ளஸ் வந்துட்டு ஜென்ரல் பர்பஸ் 2ல் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுற மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 30 GB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 24 தான் வருது இல்லையா. 24 GB 3 ஈஸ்வரி இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 3 ஈஸ்வரி இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக வந்துட்டு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 750 hours வரைக்கும் அப் டு நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம்.
ஆனால் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 30 தான் உங்களுக்கு ஃப்ரீ, 30 GB தான் ஃப்ரீ. ஸோ 8 × 3 = 24 வந்துடும். ஓகேங்களா. ப்ரைஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு 750 ஹவர்ஸ். அதே மாதிரி விண்டோஸ் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வந்து நீங்கள் விண்டோஸ் பாருங்கள், டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீ செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்போயுமே இன்கேஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் ஃப்ரீ செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு விண்டோஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து T2 மைக்ரோ தான் சூஸ் பண்ணணும். இந்த ஸ்டோரேஜ் பாருங்கள், மினிமமே 30 GB வேணும் விண்டோஸ்க்கு வந்து பார்த்தோன்னா. அதனால் ஒரே ஒரு விண்டோஸ் மிஷின் தான் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே ரெண்டு விண்டோஸ் மிஷின் வச்சு ஏதாவது கிளஸ்டர் ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ விண்டோஸ் அட்மின் ரெண்டுமே கிளஸ்டராக ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து லைனக்ஸில் போட முடியல, விண்டோஸ்லாம் போடணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், கிளஸ்டர் மாதிரி போட்டு நான் ஒர்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 2 க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஆனால் வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா 30 GB இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் பர்பஸ்ன்றது உங்களுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் வரும். அதையும் பார்க்கலாம் வந்துட்டு. ஓகேங்களா. இது வந்து பார்த்தோன்னா ப்ரைஸிங் வந்து வருஷம் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஆன் டிமாண்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்பாட் இன்சூரன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா சேவிங் பிளான் இது வந்து இப்போ புதுசாக கொடுத்தது. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரிசர்வ்டு இன்சூரன்ஸ். நீங்கள் பழைய டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்காது. நீங்கள் பழைய வீடியோவில் வந்து இன்கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் அதை பாருங்கள், அதில் இருக்காது கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து டெடிகேட்டட் ஹோஸ்ட் இது இருக்கும். ஓகேங்களா. இது மட்டும் புதுசாக வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, சேவிங் பிளான்ஸ்ன்றது வந்துட்டு. இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஆன் டிமாண்ட்னா ஒன்றுமே இல்லை வந்துட்டு, ஜஸ்ட் வந்து பேஎஸ்யூ கோ மாடல்பாங்க. ஓகேவா. பேஎஸ்யூ கோ மாடல்லாம் ஜஸ்ட் லைக் நான் முன்னாடியே சொல்லியிருந்ததா வந்துட்டு, இப்போ ஓலோ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ தூரம் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். அவர்லி பேசிஸ்லாம் பே பண்ண தேவையில்லை இல்லையா. இப்போ வந்து பார்த்தோன்னா இது டே பேசிஸ் பே பண்ண தேவையில்லை. இல்லாட்டி முன்னாடியே வந்து 1 ஹவர் புக் பண்ணணும், இல்லாட்டி 1 ஹவருக்கு ஒரு 500 rupees, அதுக்கப்புறம் வந்து கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து கொடுக்கணுன்றதெல்லாம் ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து புக் பண்ணால் போதும். நீங்கள் கேப் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் ஃப்ரீ தான். நீங்கள் என்றைக்கு எப்போ காரில் ஏறுறீங்களோ அப்போலேருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் இல்லையா. ஃப்ரீ வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் நீங்கள் கேப் வந்து இப்போ வந்து வேளச்சேரியில் இருக்குதுன்னா, நீங்கள் மேடவாக்கத்தில் இருக்கிறீங்க என்னென்னா, வேளச்சேரி டு மேடவாக்கம் வர்ற வரைக்கும் ஃப்ரீ தான். நீங்கள் அதுக்கு வந்து பே பண்ண தேவையில்லை. நீங்கள் காரில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் ஓடிபி கொடுக்குறீங்க, ஓடிபி நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட்டே வந்து சார்ஜ் ஆகுது. ஓகேவா. அதான் வந்து பேஎஸ்யூ மாடல். நீங்கள் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் கொடுங்கன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துட்டு. ஓகேவா. அதே தான் இங்கேயும் வந்துட்டு. இப்போ வந்து நீங்கள் வந்து இமீடியட்டாக நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டில் உள்ள ஒரு எந்த சர்வீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ஃப்ரீ. ஓகேவா. பட் வந்து பார்த்தோன்னா உள்ளே வந்து நீங்கள் வந்து இது க்ரியேட் பண்ணுறீங்க இல்லையா, எந்த சர்வீசஸ் நீங்கள் அக்சஸ் பண்ணுறீங்களோ அந்த சர்வீசஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்றது இருக்கு இல்லையா, அதுலேருந்து உங்களுக்கு 1 ஹவர் மேக்ஸிமம் ஃப்ரீ. இப்போ வந்து பார்த்தோன்னா செகண்ட்ஸ்லேயும் கொண்டு வந்துட்டாங்க. மினிமம் வந்து 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செகண்ட்ஸில் வந்து மேக்ஸிமம் இருக்குது, வந்து 60 செகண்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதையும் பார்ப்போம் எப்படி வந்துட்டு. ஆன் டிமாண்ட்னா இதான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு எவ்ரி 1 ஹவர் வந்து நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சாரி. இப்போ வந்து பார்த்தோன்னா ஆன் டிமாண்ட் வந்து என்னென்னா, யூ பே ஃபார் கம்ப்யூட் கெப்பாசிட்டி பை தி ஹவர் ஆர் செகண்ட் டிபெண்டிங் ஆன் விச் இன்சூரன்ஸ் யூ ரன் சொல்லிட்டு, நீங்கள் வந்து எந்த இன்சூரன்ஸ் ரன் பண்ணுறீங்களோ அந்த இன்சூரன்ஸ்க்கு வந்து பேஸ்ட் ஆன் தி இதை பொறுத்தா இருக்கும். நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிங்கனாலே வச்சுக்கோங்களேன், ஆன் டிமாண்டில் வந்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா. இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் லாங் டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. லாங் டைம் கமிட்மெண்ட் எதுவுமே இருக்காது. இல்லை அப்ரண்ட் பேமெண்ட்டு முன்னாடியே வந்து பே பண்ணிக்கிறேன், இல்லாட்டி வந்து பார்சல் அமௌண்ட் நான் பே பண்ணணும், 1 to 3 years இருக்குது. ஓகேவா. அதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்துட்டு நான் அமௌண்ட் பே பண்ணி தான் வந்துட்டு 1 இயருக்கு அமௌண்ட் முன்னாடியே பே பண்ணணும், பே பண்ணால் தான் க்ளவுடில் வந்துட்டு என்னால் க்ரியேட் பண்ண முடியுன்ற ஆப்ஷன் இங்கே கிடையாது. வந்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஷார்ட் பீரியடுக்கு உங்களுக்கு வேணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அந்த அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் என்னென்னா, நீங்கள் வந்து டெம்பரவரியாக வந்து நீங்கள் க்ளவுட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் செப்பரேட்டாக சர்வர் எதுவுமே வாங்கன்னு தேவையில்லை. அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி க்ரியேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்துட்டு. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போது என்ன சொல்கிறதுன்னா, ஒரு யூசர் இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சாரி இங்கே இருக்குது இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா T2 மைக்ரோ வந்து கான்ஃபிகர் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய இந்த ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒன்லி
T2 மைக்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரேம் வந்து 1 GB தான், சிபியும் ஒரே ஒரு சிபி தான் இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்துட்டு அக்சஸ் வந்து இருக்காது. சாரி, இது வந்து நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்காது. இன்சியலாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ வந்து 2 சிபி இருந்தால் போதும், 8 GB ரேம் இருந்தால் போதுன்ற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மெமரி பேஸ்லேயோ இல்லாட்டி வந்து பார்த்தோன்னா சிபி பேஸ்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சிபி பேஸ்லேயோ இல்லை மெமரி பேஸ்லேயே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய யூசர் நீங்கள் செலக்ட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும் இன்சியலாக வந்துட்டு. இல்லை உங்களுக்கு வந்து கன்கரண்ட் யூஸர் வந்து இன்சியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸரை வந்து அட் அ டயத்தில் வந்து ஒரு 100 யூசர்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஒரு 8 GB ரேமோ இல்லாட்டி 2 CPU வந்து உங்களுக்கு போதும்னு சொன்னால் இந்த கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு அப்போ வந்து சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா பீக்கில் இருக்குதுங்கும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 2000 கஸ்டமர்ஸ் வந்து கன்கரண்ட் கஸ்டமர்ஸ் 2000 மெம்பர்ஸ் வந்து உள்ள கனெக்ட் பண்ணுறாங்க அட் டயத்தில் என்னன்னா உங்களுக்கு வந்து அப்போ வந்து என்னாகும், உங்களுக்கு வந்துட்டு இந்த கான்ஃபிகரேஷன் பத்தாது. ஓகேவா? அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும். கஸ்டமர் வந்து எப்பயுமே உள்ளே அலோவ் பண்ணும்போது அவங்கள வந்து ஈஸியாக வந்து நம்மளுடைய சைட்டை வந்து அக்சஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் யூஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். அப்போ வந்து பார்த்தா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து யூ கேன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் யுவர் கம்ப்யூட் கெப்பாசிட்டி டிபெண்டிங் ஆன் தி டிமாண்ட்ஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் அண்ட் ஒன்லி பே ஸ்பெசிஃபைடு ஹவர்லி ரேட்ஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 2 மாதமாக வந்துட்டு இந்த கான்ஃபிகரேஷனில் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய அப்ளிகேஷன் வந்துட்டு இந்த கான்ஃபிகரேஷனில் 2 மாதமாக ஓடிட்டு இருக்கு. ஓகேவா? இல்லாட்டி இங்கே இந்த கான்ஃபிகரேஷனில் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து 2 CPU ப்ளஸ் வந்துட்டு 8 GB ரேமில் வந்துட்டு உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் ஓடிட்டு இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் இங்கே சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நீடு வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். கம்ப்யூட்டர் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு நிறைய தேவைப்படுதுங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு இது பண்ணிக்கலாம், நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா டைரெக்டாக நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை டவுன் பண்ணணும். ஓகே, இங்கேயே ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே இருக்கு பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டிசேபிள் ஆகிருக்குது. சேஞ்ச் இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து பார்த்தோன்னா ஏன்னா நீங்கள் ரன் ஆகிட்டு இருக்கும்போது எதுவுமே மாற்ற முடியாது. அதனால் வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இங்கே போய்ட்டு ஸ்டாப்னு சொல்லி கொடுக்கணும். ஸ்டாப் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது எனேபிள் ஆயிரும் ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் ஒரு 2 மந்த்ஸாக வந்துட்டு T3 மைக்ரோ வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 2 CPU ப்ளஸ் வந்து 8 GB ரேம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அமௌண்ட் இருந்திருக்கும் இல்லையா? அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் மாற்றுறீங்கன்னா நெக்ஸ்ட் ஹவர்லேருந்து தான் மாறும். ஓகேவா? அதுதான் இவங்க சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் ஹவர்லி பேசிஸ் தான் வந்துட்டு. அதனால் வந்துட்டு இப்போ நீங்கள் மாற்றுறீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, you can increase or decrease your compute capacity depending on the demands of your applications and only pay the specified per hourly rates for the instance you use ன்னு சொல்கிறாங்க வந்து. ஓகே, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹவர்லி பேசிஸில் ஸ்பெசிஃபைடு ஹவர்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10 மணி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு லோ கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்க. 11 மணிலேருந்து நீங்கள் வந்துட்டு ஹையர் கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 10 மணி வரைக்கும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்க லோயருக்கு வந்து அந்த அமௌண்ட்டு பே பண்ண வேண்டியிருக்கும். ப்ளஸ் வந்துட்டு ஆஃப்டர் 11 o'clock அப்புறம் வந்து நியூ கான்ஃபிகரேஷனோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து கம்மியாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து இது எனேபிள் ஆயிரும். சேஞ்ச் இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து இங்கே வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகேவா? மாற்றிட்டு ஜஸ்ட் அப்ளைன்னு சொல்லி கொடுத்தோம்னா வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே மாறிடும். மாறினதுக்கப்புறம் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ கான்ஃபிகரேஷன் டைப்புக்கு போயிடும். நியூ இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஓப்பன் ஆகி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இதில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய ஐபி அட்ரஸ் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்ச் இருக்குது பாருங்கள். ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 172.168.31.36.148 இருக்குது இல்லையா? இதான் வந்து ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் வந்துட்டு. இப்போ நான் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், இப்போ
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து நான் இது ரீஸ்டார்ட் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மாறிடும். ஏன்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பப்ளிக் ஐபி அட்ரஸோ இல்லாட்டி பப்ளிக் டிஎன்எஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டைனாமிக் வந்துட்டு நீங்கள் எப்பப்பெல்லாம் ரீஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்பப்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஐபி அட்ரஸும் பப்ளிக் டிஎன்எஸ் நேமும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பெர்மனெண்ட்டாக எனக்கு வேணும், எனக்கு வந்து பெர்மனெண்ட்டாக ஐபி அட்ரஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து புதுசாக ஒரு எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஈஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அலோகேட் பண்ணணும். அதுக்கு பார்க்கலாம். இதுவும் வந்து ப்ரைஸிங் வந்துட்டு ஓகேங்களா? அதனால் வந்து இங்கே ஆன் டிமாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன ரெக்கமெண்டட்னா யூசர்ஸ் தட் ப்ரிஃபர் தி லோ காஸ்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் ஈஸ்டூடெண்ட்ஸ் வித்தவுட் எனி அப்ரண்ட் பேமெண்ட் ஆர் லாங் டைம் கமிட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ரண்ட் பேமெண்ட்டோ இல்லாட்டி வந்து லாங் டைமாகவோ நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்லை. 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ், 1 இயர் இருக்கலாம் இல்லாட்டி 3 இயர்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து பார்ஷியல் பேமெண்ட் மாதிரி பே பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுவும் இங்கே தேவையில்லை. வந்து நீங்கள் ஜஸ்ட் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் பே பண்ணால் போதும். அட்வான்ஸாக எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அதுமாதிரி அப்ளிகேஷன்ஸ் வித் ஷார்ட் டைம் ஸ்பைக்கி ஆர் அன்பிரிடிக்டபிள் ஒர்க் லோட்ஸ் தட் cannot be interrupted வந்துட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் டைமாக வந்து இஷ்யூ இருக்குது, இல்லாட்டி வந்து ஸ்பைக் வந்து அதிகமாக இருக்கும், இல்லாட்டி வந்து ஒர்க் லோடு வந்து ரொம்ப இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் மாத்திரா இருந்தால் ஈஸியாக மாத்திர மாதிரியும் இது பண்ணிக்கலாம் வந்துட்டு. ஓகேவா? அதுமாதிரி டெஸ்டிங் பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸ்வரி இன்சூரன்ஸில் இது பண்ணிக்கலான்றதான் அங்கே வந்து சொல்கிறாங்க. வந்து மேக்ஸிமம் இதே தான் எல்லா க்ளவுட்லேயும் மேக்ஸிமம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ப்ரைஸிங் வந்து போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ப்ரைஸிங்கில் வந்துட்டு இங்கே ஒவ்வொரு ஓஎஸ்க்கும் செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க இங்கே ப்ரைஸிங் வந்துட்டு. ஓகேங்களா? இங்கே வந்து ஜஸ்ட் இதிலே கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் வந்து வந்துடும். ரெண்டுமே ஒரே தான். நீங்கள் டேரெக்டாக இதை கிளிக் பண்ணலாம், ப்ரைஸிங் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் இதையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஆன் டிமாண்டை கிளிக் பண்ணாலும் இதே பேஜ் தான் போகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வைஸாக கொடுத்துருப்பாங்க. வந்து லைனக்ஸ்க்கு ஒரு இது வந்துட்டு டேப் வந்துட்டு, இது ரெட் ஹேட்டுக்கு ஒரு டேப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன்சோலாரிஸ்க்கு ஒரு டேப்பு, விண்டோஸ்க்கு ஒரு டேப்பு. விண்டோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதுக்கு வந்து தனித்தனியாக ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. லைனக்ஸ்லேயும் ஸ்டாண்டர்டு எஸ்கியூஎல் ஸ்டாண்டர்டு வந்து செப்பரேட்டாக வருது. எஸ்கியூஎல் வெப்புக்கு, எஸ்கியூஎல் என்டர்பிரைசஸ் அவங்களே வந்து தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் லைனக்ஸ் போனீங்கன்னா இங்கே வந்து ரீஜன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ரீஜனுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து A1 மீடியம் இருக்கு இல்லையா, A1 மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 1 CPU 2 GB. ஓகேவா? இபிஎஸ் ஒன்லின்னு இருக்குது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பாருங்கள், ஃபர் ஹவர் வந்து எவ்வளோ இருக்குது. இதுதான் வந்து ப்ரைஸ். வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கூகுளில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் வந்துட்டு ஃபர் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ₹1.91 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த இன்சூரன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் பேஸ்டாக வந்து மாறும். இப்போ ஆரிகான் ரீஜன் நம்ம மாற்றுறோன்னா ஆரிகான் ரீஜன்லேயும் பாருங்கள், இதில் இதே தான் இருக்குது. ஒரு நிமிஷம், இங்கெல்லாம் பாருங்கள் மாதிரி இல்லை, இதில் வந்து அந்த இதுவே இல்லை. ஒரு நிமிஷம், வேறு எதாவது எடுத்துக்கலாம், இது புதுசாக இருக்குது. இப்போ இதை எடுத்துக்கலாம், T2 X large வந்து பார்த்தீங்கன்னா. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் போட்டுக்கலாம். ரீஜன் வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக மாறும். இங்கே பாருங்கள், இது ஒரு அமௌண்ட் இருக்கும், இங்கே ஒரு அமௌண்ட் இருக்கு பாருங்கள். அமௌண்ட் வந்து வேரி ஆகும் உங்களுக்கு வந்து ரீஜன் வைஸாக வந்துட்டு. அதனால் வந்துட்டு நீங்கள் இன்கேஸ் ப்ராக்டிஸ் பர்பஸாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆரிகான் ரீஜன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே வந்துட்டு. நீங்கள் மேக்ஸிமம் ஆரிகான் ரீஜனே சூஸ் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்துட்டு இதுலேயும் மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்குது. சம் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் ரொம்ப வந்துட்டு. அதனால் மேக்ஸிமம் ஆரிகான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்குன்றது என்னுடைய இது வந்துட்டு. நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் மும்பை ரீஜன்லாம் போனீங்கன்னா மும்பை ரீஜன் அதிகமாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு.
இங்கே வந்து பாருங்கள், மும்பைக்கும் நம்ம நார்மல் இதுக்கும் மும்பைக்கும் அதிகமாக தான் இருக்குது இல்லையா? ஆரிகான் ரீஜனில் இதே ப்ரைஸ் தான் இருந்துச்சு. மும்பையில் பாருங்கள் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. சம்டைம் வந்து அவங்க ப்ரைஸ் வந்து முன்ன பின்ன இருக்கும் வந்து ஒவ்வொரு ரீஜனுக்கும் வந்துட்டு. ஸோ நீங்கள் வந்து இப்போ ரியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்களோ அங்கே கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. வந்து கஸ்டமர் எங்கே இருக்காங்களோ அந்த ரீஜனில் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். உங்கள் கஸ்டமர் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருந்தீங்கன்னா, வேர்ல்டு ஃபுல்லாக இருந்தால் அந்தந்த பேஸில் நீங்கள் கிரியேட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். வந்து இப்போ சிங்கப்பூரில் தான் நிறைய வந்துட்டு சிங்கப்பூர் பேஸ்டு கஸ்டமர்ஸ்னால் நீங்கள் வந்து சிங்கப்பூரில் கிரியேட் பண்ணிக்கலாம். இது சேம் கஸ்டமர் வந்து சிங்கப்பூர்லேயும் இருக்கிறாங்க, இல்லை யூஎஸ்லேயும் இருக்கிறாங்கன்னா, இப்போ வந்து பார்த்தோன்னா யூஎஸில் வந்து அவங்க என்ட்ரி போடுவாங்க இல்லையா? இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக வந்து சிங்கப்பூருக்கு ஒரு அப்ளிகேஷன் செப்பரேட்டாக இருக்கும், யூஎஸ்க்கு வந்து செப்பரேட்டாக, அந்த கண்ட்ரிக்கு ஒரு அப்ளிகேஷன் செப்பரேட்டாக இருக்கும். டேட்டா பேஸும் அது மாதிரி செப்பரேட்டாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கண்ட்ரி வைஸாக ஒவ்வொரு டேட்டா பேஸ் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு யூஎஸில் அவங்க எந்த ரீஜனில் இருக்கிறாங்களோ அந்த ரீஜனில் ஒரு டேட்டா பேஸ் செப்பரேட்டாக கிரியேட் பண்ணுறது. அது மாதிரி சிங்கப்பூர்லன்னா சிங்கப்பூர் ரீஜன் பேஸில் வந்து ஒரு இது கிரியேட் பண்ணால் அவங்களுக்கு வந்து இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதனால் சூஸ் பண்ணுற ரீஜனும் வந்து ஸ்பெசிஃபிக்காக வச்சு கிரியேட் பண்ணணும். ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணிக்கணும். இன்னும் கால்குலேட்டர்னு ஒன்று இருக்குது வந்துட்டு. ஓகேவா? நம்ம வந்து ப்ரைஸ் வந்து கால்குலேட்டர் செப்பரேட்டாக பார்த்துக்கலாம். நீங்களே வந்து ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸையும் சூஸ் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ வருது, அப்ரண்டில் நார்மலாக ஆன் டிமாண்டில் எவ்வளோ வருது, அப்ரண்டில் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அது வந்து நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ப்ரைஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? ஆன் டிமாண்டை பொறுத்தவரை இவ்வளோ தான் வந்து ஆன் டிமாண்ட் வந்து மேக்ஸிமம். நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் ஹவர்லி பேசிஸ்லையோ இல்லாட்டி செகண்ட்ஸ் பேஸ்லையோ நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். செகண்ட்ஸ்னால் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 60 செகண்ட்ஸ் வரும். ஃபர் மினிட்ஸ் இதெல்லாம் பேசுவாங்க, இது கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மாறும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி பேஸில் பண்ணீங்கன்னா மெமரி பேஸ் தனியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் கம்ப்யூட்டர் இதில் எல்லாமே மேக்ஸிமம் மாறி வரும். நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கணும். இது வந்து நீங்கள் கேமிங் ரிலேட்டடாக போகிறீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் வந்து கண்டிப்பாக மாறும் எல்லாமே. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆன் டிமாண்ட் வந்துட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஸ்பாட் இன்சூரன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் இன்சூரன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பார்த்தோன்னா ஏலம் விடுவோம் இல்லையா? ஏலம் விடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ 5 ரூபான்னா நான் 5 ரூபா சொன்னால் இன்னொருத்தர் 6 ரூபான்னு சொல்கிறாரு. ஓகேவா? அது மாதிரி 7 ருபீஸ், 8 ருபீஸ், 9 ருபீஸ்னு போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு ஈஸ்வரி இன்சூரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தா இங்கே எடுத்துக்கலாம். இருங்க, இதை ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே இருக்குது. இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே ஸ்பாட் இன்சூரன்ஸ் செப்பரேட்டாக இங்கேயே இருக்கும். இதெல்லாம் அமௌண்ட் தான். நீங்கள் வந்து செலக்ட் பண்ண, நீங்கள் கிரியேட் பண்ணாலே அமௌண்ட் தான் போகும். இங்கே வந்து ஜஸ்ட்டு நான் எதுவும் கொடுக்கல. இங்கே வந்து ஜஸ்ட்டு பார்த்தோன்னா இங்கே கொடுத்துக்கிறேன். என்ன பர்பஸ்க்காக இங்கேயே இருக்குங்க பாருங்கள். பிக் டேட்டாக்கும் உங்களுக்கு பிக் டேட்டா ஒர்க் லோடுன்னு செப்பரேட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் கொடுக்கல. இப்போ தான் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. லோட் பேலன்சிங் செப்பரேட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க, பிக் டேட்டாக்கு செப்பரேட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க, ஃப்ளெக்சிபிள் ஒர்க் லோடுக்கு செப்பரேட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க, டிஃபைன்டு டியூரேஷன் ஒர்க் லோடுன்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து இப்போ தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கான்ஃபிகரேஷன் யுவர் இன்ஸ்டன்ஸ்னு இருக்கும். நம்ம வந்து இது ஹவர்லி பேசிஸில் சூஸ் பண்ணிக்கலாம். சும்மா இது வந்து டிஃபால்ட்டாக ப்ரீவியஸாக இருந்தது. ஓகேவா? இது வந்து ஓல்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன்டு டியூரேஷன் ஒர்க் லோடுன்றது வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து நீங்கள் 1 ஹவர்லேருந்து 6 ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சர்வர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் கான்ஃபிகரேஷனில் போய்ட்டு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிறதே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டி இங்கே வந்து அமேசான் வச்சுக்கலாம். இப்போ அமேசான் ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து டிஃபால்ட்டாக அவங்களே ஒரு சைஸ் கொடுத்துருக்குறாங்க. இல்லை எனக்கு நமக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு ஓகே, அங்கே வந்து ஸ்பாட் ப்ரைஸ் இருக்கும், இங்கே வந்து ஸ்பாட் சேவிங்ஸ் எவ்வளோ வந்து சேவ் பண்ணுறோன்ட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி இந்த இது எடுத்துருந்தோம் இல்லையா? இங்கே வந்து பார்த்தோன்னா இது வந்து ப்ரைஸிங் தான். ஸ்பாட் இன்சூரன்ஸ் செப்பரேட்டாக பார்க்கலாம் நம்ம வந்துட்டு. இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இவங்க ரீஜன் வந்து பார்த்தா நம்ம எந்த ரீஜனில் இருக்கிறோம், ஒரு நிமிஷம், நம்ம ஆரிகான் ரீஜனில் இருக்கிறோம் இல்லையா? இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து நம்ம ஆரிகான் ரீஜன் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, இது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஹவர் பே பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு.
வந்து ஃபர் ஹவர் வந்து எவ்வளோ பே பண்ணுறோம், 27 ருபீஸ் பே பண்ணுறோம். ஓகேங்களா, ஃபர் ஹவர் வந்து 27 ருபீஸ் பே பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சாரி ஸ்பாட் இன்சூரன்ஸில் போயிட்டு நீங்கள் இதே ஈஸ்வரி இன்சூரன்ஸ் நேம், அதே ஈஸ்வரி இன்சூரன்ஸ் இங்கே கொடுக்கணும். இதை இருக்குதான்னு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட வந்துட்டு இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வந்து இதை காப்பி பண்ணி இங்கே போடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2781 இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 8 ருபீஸ் தான் நீங்கள் இது பே பண்ணுறீங்க. ஓகேவா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ பெர்சன்டேஜ்னு அவங்களே சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு வந்து இது வந்து இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதாக வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு. இன்கேஸ் இப்போ வந்து நான் யூஸ் பண்ணும்போது இந்த ரேட் இருக்குது. ஓகேங்களா, இதை நான் அப்ராக்சிமேட்டாக இந்த அமௌண்ட் வச்சு கொடுக்கலாம். இல்லாட்டி இதோட 2 ருபீ, இது வந்து 2.2 எக்ஸ்ட்ரா வச்சு கொடுக்கலாம். 111 4 இருக்குல்லையா, இல்லை 111 6 அந்த மாதிரி வச்சுல கொடுக்கலாம். கொடுத்து நான் வந்து கிரியேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ இதே இது வந்து இன்னொருத்தர் வர்றாரு, இப்போ கார்த்திக் வர்றாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 111 8, அதுக்கப்புறம் வினோத் வர்றாரு, அவர் வந்து 111 9 கொடுக்குறாருன்னா அவருக்கு போயிடும் இந்த இன்சூரன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் டெர்மினேட் ஆயிரும் நமக்கு வந்து. இது ஏன் அப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரைனிங்லாம் நிறைய நடக்கும் இல்லையா, ட்ரைனிஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஈஸ்வரி இன்சூரன்ஸ் தேவைப்படும். அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஈஸ்வரி இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணால் நமக்கு வந்துட்டு ஒரு 70% வரைக்கும் நம்ம வந்து அமௌண்ட் சேவ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் 70, இங்கே வந்து பாருங்கள் 90%லாம் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. 80%, 72% இந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன கான்ஃபிகரேஷன் தேவையோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா ஸ்பாட் இன்சூரன்ஸ் வந்து நம்ம வந்துட்டு ஏலம் பண்ணுறதான். நீங்கள் நான் ஒன்று ஒரு ஈஸ்வரி இன்சூரன்ஸ் எடுத்துருக்கிறேன்னா என்னையோட அதிகமாக யாராவது பே பண்ணுறது ரெடியாக இருக்காங்கன்னா அந்த ஈஸ்வரி இன்சூரன்ஸ் அவங்களுக்கு போயிடும். ஓகேவா, நமக்கு வந்து டெர்மினேட் ஆயிரும். இது வந்து பார்த்தோன்னா ஸ்பாட் இன்சூரன்ஸ் வந்து இது வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் அப்ளை சொன்னதான் வந்துட்டு. இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்லேவ் நோட் இருக்கு இல்லையா, நம்ம பிக் டேட்டாவில் மேப் ரெடியூஸில் வந்து ஜாப் ரன் பண்ணும்போது இது வந்து கொடுப்பாங்க. என்னென்னா நம்ம அந்த டேட்டா நோடு வந்துட்டு இப்போ வந்து ஸ்லேவ் நோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா டேட்டா நிறைய ஃபெச் பண்ணி எடுக்கும்போது அங்கே வந்து அவங்க டேட்டா நோடை வந்து எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிட்டே போகலாம். அப்போ ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு தேவை இருக்காது, அதுவே டெர்மினேட் ஆயிரும். ஓகேவா, இல்லை ரியல் டைமில் வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு நான் ஆன் பர்மிஷன்லாம் எப்படி வச்சுருப்பாங்கன்னா டேட்டா நோடு வந்து அவங்க டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க எப்போயுமே வந்துட்டு. ஓகேவா, அலோகேட் பண்ணும்போது நம்ம வந்து எவ்வளோ டேட்டா நோடு வேணுன்றதை அலோகேட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு மேக்ஸிமம் அலோகேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு இன்கேஸ் ஆட்டோ ஸ்கேலிங் இப்போ லோடு வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் அதிகமாக இருக்குது. இப்போ கிளஸ்டர் நோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கிளஸ்டர் நோடு வந்து பார்த்தோன்னா 3 கிளஸ்டர் நோடு இருக்குது பிக் டேட்டாவில் வந்துட்டு. ஓகேவா, 3லேயுமே லோடு ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3லேயுமே டிஃபால்ட்டாக ஒரு 50% லோடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மோர் தென் 50% இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி டேட்டா நோட் இந்த மாதிரி வந்து ஸ்பாட் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஈவன் கிளஸ்டரில் கூட. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு டேட்டா நோடில் வந்து உங்களுக்கு அதிகமான டேட்டா நோடு இருக்குன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஸ்பாட் இன்சூரன்ஸ் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகிக்கும். அதுவே டெர்மினேட் பண்ணுற மாதிரி ஆட்டோ ஸ்கேலிங் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோட் பேலன்ஸரை வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கான்செப்ட் நான் முன்னாடியே சொல்லியிருந்ததா வந்து. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இப்போது என்ன சொல்கிறதுன்னா இப்போது ஃப்ளிப்கார்ட்டே இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டு இல்லாட்டி வந்து அமேசான் நம்ம வந்து ப்ராடக்ட்லாம் வாங்குகிறோம் இல்லையா, காமர்ஸ் வந்துட்டு அதில் வந்து பார்த்தோன்னா இப்போ தீபாவளிக்கோ இல்லாட்டி வந்து நியூ இயருக்கோ அவங்க வந்து ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா 6 டே ஆஃபர் கொடுக்குறாங்க. பிக் டீல்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து பார்த்தோன்னா லோடு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா ஆஃபர்ன்றதால நிறைய பேர் வந்து உள்ளே வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு செக் பண்ணும்போது என்ன ஆகும், இப்போ வந்து நான் ஒரு ப்ராடக்ட்டை போய் செக் பண்ணுறேன்னா அப்போ வந்துட்டு எனக்கு வந்து செலக்ட் கமாண்ட் வந்து ரன் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்க போகிறேன்னா அங்கே வந்து இன்ஸ்டன்ட் கமாண்ட் ரன் ஆகும். அதே மாதிரி இன்கேஸ் நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அட்ரஸ் இருக்குது, அந்த அட்ரஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன்னா அங்கே வந்து அப்டேட் கமாண்ட் ரன் ஆகும். ஓகேவா, நான் வந்து எல்லாமே செலக்ட் பண்ணி எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெர்மினேட் பண்ணால் அந்த இது வந்து டெலிட் கமாண்டும் இன்கேஸ் ஓடலாம். ஓகேவா, இந்த மாதிரி வந்துட்டு அப்டேட் இன்ஸ்டன்ட் டெலிட்லாம் ஓடும் நம்ம டேட்டா பேஸ்க்குள்ள வந்துட்டு. அதே மாதிரி அப்ளிகேஷன் சைடும் நிறைய வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, அப்ளிகேஷனில் வந்துட்டு பார்த்தோன்னா கன்கரண்ட் யூசர்ஸ் வந்து உள்ளே வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அப்ளிகேஷன் சர்வர் லோடு வந்துட்டு அதிகமாக இருக்குன்னு இது வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் சர்வருக்கு சொல்கிறது நான் வந்துட்டு.
அப்ளிகேஷன் சர்வர் லோடு வந்து அதிகமாக இருக்குன்னா அப்போ வந்து லோட் பேலன்சர் நீங்கள் அப்ளிகேஷன் சர்வரில் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு மூணு நோடு ஓடிட்டு இருக்கிற இடத்துல லோட் பேலன்சர் நீங்கள் கிரியேட் பண்ணி ஆட்டோ ஸ்கேலிங் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா லோட் பேலன்சர் செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஆட்டோ ஸ்கேலிங் வழியாக செக் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோ ஸ்கேலிங் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங் தான் லோட் பேலன்ஸில் செக் பண்ணும். செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து இப்போ லோடு வந்து அதிகமாக இருக்குது, 3 சர்வர்லையுமே 60% மேலே இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும்னா உங்களுக்கு வந்து புதுசாக வந்துட்டு ஒரு 2 யூசர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும். ஆட்டோ ஸ்கேலிங் வந்து கிரியேட் பண்ணி அந்த லோட் பேலன்ஸருடைய எண்ட் பாயிண்டில் போய் அப்டேட் பண்ணிடும். ஓகேங்களா? எண்ட் பாயிண்ட்னா ஹோஸ்ட் நேம் வந்துட்டு அந்த இதில் போய் அப்டேட் பண்ணிடும். அப்டேட் பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த நோடு வந்து ரீசெண்டாக ஆட்டோ ஸ்கேலிங் 2 நோடு கிரியேட் பண்ணிச்சு இல்லையா, அந்த நோடையும் லோட் பேலன்ஸில் கொடுத்தாச்சுன்னா புதுசாக வர யூசர்ஸ்லாம் வந்துட்டு அந்த புது நோடில் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்க. லோடு குறைஞ்சிருச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஏதாச்சும் ஒரு 2 நோடை வந்து டெர்மினேட் பண்ணி விட்டுரும். அது புது நோடு தான் தெரியாது, எந்த நோடாலும் டெர்மினேட் பண்ணலாம். இது வந்து நார்மல். இதுக்கு இன்கேஸ் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வந்துட்டு லோட் பேலன்ஸர் அதிகப்படுத்துறதுக்காக வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு 5 நோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லோடு ஓடிட்டே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு லோடை குறைக்கிறதுக்காக இப்போ எக்ஸாம்பிள் 80% மேலே ஓடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 4 ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து அமௌண்ட் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாகும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் பண்ணி விட்டுரும் லோடு குறைஞ்சதுக்கப்புறம். ஓகேங்களா? இந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக ட்ரைனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. சாரி. ஓகேவா? இது வந்து ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த கான்செப்ட் வந்துட்டு ஏன்னா இது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் வந்து இவங்களே சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அமேசான் யூஸ் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் அலோஸ் யூ டு ரிக்வெஸ்ட் ஸ்பேர் அமேசான் யூஸ் டு கம்ப்யூட்டிங் கெப்பாசிட்டி அப் டு 90% வந்து உங்களை ஆன் டிமாண்ட் ப்ரைஸில் வந்து 90% நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் தட் ஃப்ளெக்சிபிள் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டைம். உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டைம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து அப்ளிகேஷன் தட் ஆர் ஒன்லி feasible at very low compute prices. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு உங்கள் அப்ளிகேஷன் வந்து டெம்பரவரியாக ஒன்றா போதும், இல்லை டெஸ்டிங் பர்பஸ்க்காக ஓடிட்டுருக்கு. இன்கேஸ் இந்த டெவலப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சர்வர் தேவைப்படுதுன்னா அங்கே வந்து ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் டெர்மினேட் ஆனாலும் அவங்களுக்கு வந்து எந்த இம்பேக்ட் எதுவுமே இருக்காதுங்கும் போது நீங்கள் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இங்கே யூசர்ஸ் வித் அர்ஜென்ட் கம்ப்யூட் நீட்ஸ் ஃபார் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் அடிஷனல் கெப்பாசிட்டி. அதான் சொன்னோம் இல்லையா, நம்ம வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் வந்து சொல்லியிருந்தேன். இந்த இதெல்லாம் இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கே ப்ரைஸிங்கும் நீங்கள் செப்பரேட்டாக வந்துட்டு இருக்கும். ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் ப்ரைஸிங் வந்துட்டு இங்கே செப்பரேட்டாக பார்த்துக்கலாம். ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கேயே எடுத்துக்கலாம். நம்ம யூசர் இன்ஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா அட்வைசர்னு ஒன்று இருக்கும், அதையும் வச்சு நம்ம பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ப்ரைஸிங் ஹிஸ்ட்ரி இருக்கும். ப்ரைஸிங் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இங்கே வந்துட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோனுக்கும் ரேட்டு இங்கே கூடும் குறையும். நீங்கள் ப்ரைஸிங் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்துக்கலாம் தனித்தனியாக ஒன்று எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தோன்னா கரண்ட்டாக வந்து ஆன் டிமாண்ட் ப்ரைஸ் இது, உங்களுடைய ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் ப்ரைஸ் வந்து இந்த இது. அதனால் வந்து மேக்ஸிமம் நீங்கள் இங்கேயே வந்து ப்ரைஸ் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்லேயே வந்து நீங்கள் ப்ரைஸிங் ஹிஸ்ட்ரி எல்லாமே செக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது வந்து ஃபியூச்சரில் பார்ப்போம் நம்ம எப்படி கிரியேட் பண்ணி எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு. க்ளோஸ் பண்ணிடலாம், இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோன்னா சேவிங்ஸ் பிளான் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் வந்துட்டு சேவிங்ஸ் பிளான்ஸ் ஆர் ஃப்ளெக்சிபிள் ப்ரைஸிங் மாடல் that offer low prices on user instance and forget usage வந்து in exchange for a commitment for consistent amount of usage வந்துட்டு மெசர்டு டாலர் ஹவரில் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் 1 year to 3 years. அவங்க இதில் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இன்கேஸ் நீங்கள் இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுடைய இது வந்து மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா 1 yearக்கு வந்துட்டு நீங்கள் T2 மைக்ரோவே வச்சுக்கோங்களேன், 1 yearக்கு T2 மைக்ரோ எடுத்துருக்கீங்க. ஓகேவா? அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போதோ இல்லை டிக்ரீஸ் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு
உங்களுக்கு இதுலேயும் வந்து அவங்க ஒரு கால்குலேஷன் மாதிரி வச்சுருப்பாங்க, அதையும் வச்சு நீங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் 3 இயர்ஸ்க்கு வந்துட்டு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் சிக்னிஃபிகன்ட் சேவிங்ஸ் ஈஸி டு யூஸ்ன்னு சொல்லியிருக்குது. இது நானும் ரொம்ப இது பார்த்ததில்ல. பட் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய கான்செப்ட் இதான் வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு 1 இயர்க்கு வந்துட்டு ஒரு ஈஸ்வரி இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ப்ரீவியஸில் வந்து உங்களுக்கு வேணும்னா மாற்றிக்கலாம், எல்லாமே இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் இதில் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து கால்குலேட்டர் வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் காமிக்கிறேன்ட்டு. ரிசர்வ்டு இன்சூரன்ஸும் அதே மாதிரி தான் 1 இயர்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஆன் டிமாண்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 70% வரைக்கும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் ரிசர்வ்டு இன்சூரன்ஸ் வந்துட்டு. ஓகேவா? நீங்கள் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு, லாங் டைமாக நீங்கள் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஆகணும், இதை வந்து என்னால் டவுன் பண்ணவே முடியாது, நான் கண்டிப்பாக வந்து இந்த சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம், ரிசர்வ்டு இன்சூரன்ஸ் போகிறீங்களா இல்லாட்டி ஆன் டிமாண்டு போகிறீங்களான்னு சொல்லிட்டு. ஆன் டிமாண்ட் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், டிபிஏக்கெலாம் மேக்ஸிமம் வந்து ஆன் டிமாண்ட் வச்சுருக்கலாம் பெஸ்ட்டாக நினைப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து வேணா குறைச்சிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ் சர்வர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் வந்து நல்லா பீக்கில் இருக்குது, நல்லா ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பக்காவாக இது பண்ணிகிட்டு இருக்குது, ஸ்டோரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாபேஸ் யூசேஜ் அந்த சர்வரோட யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அப்போ வந்துட்டு நம்ம ஹைஃபையாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒரு 4 அந்த ஒரு ஈஸி இன்சூரன்ஸில் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க 4 டேட்டாபேஸ் ஆரக்கல் டேட்டாபேஸ் 4 ஓடிட்டு இருக்கு, இல்லாட்டி MySQL எஸ்கியூஎல் சர்வர் ஏதாவது ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எஸ்கியூஎல் சர்வர்னா மேக்ஸிமம் விண்டோஸில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ MySQLனா லைனக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், விண்டோஸில் யூஸ் பண்ணிக்கலாம், ஆரக்கலும் அதேமாதிரி தான். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு டேட்டாபேஸ் வந்து இப்போ ஆரக்கல் டேட்டாபேஸாக ஓடிட்டு இருக்குன்னா 4 டேட்டாபேஸ் வந்துட்டு ஒரு சர்வரில் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கஸ்டமர் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க, எனக்கு இல்லை 4 டேட்டாபேஸும் ஒரே சர்வரில் வேண்டாம், 2 டேட்டாபேஸ் வந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணிடலாம்னு சொல்லி மூவ் பண்ணுறாங்க. மூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சர்வருடைய யூசேஜ் வந்து கம்மியாயிரும். ஓகேங்களா? யூசேஜ் கம்மியாயிடுச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சர்வரை வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து குறைச்சிக்கலாம், கான்ஃபிகரேஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு தான் அவங்க யோசிப்பாங்க இல்லையா? அப்போ யோசிக்கும் போது வந்து பார்த்தோன்னா ஆன் டிமாண்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பட் இங்கேயும் அந்த ஆப்ஷன் இருக்கு வந்துட்டு, இங்கேயும் வந்துட்டு அந்த டெர்மினாலஜி நேம் மறந்து போச்சு எனக்கு வந்துட்டு. ஓகேவா? அதுவும் பண்ணிக்கலாம். டெடிக்கேட்டட் ஹோஸ்ட்ன்றது வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா 1 year to 3 years வந்து நம்ம ரிசர்வ்டு இன்சூரன்ஸ் வந்துட்டு. ஓகே, இதோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து பார்த்தோன்னா செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க, இதிலே நீங்கள் படித்து பாருங்கள். ரிசர்வ்டு இன்சூரன்ஸ்னால் என்ன, அது வந்து எவ்வளோ யூஸ் பண்ணணும், எல்லாமே இங்கே இருக்கும் டோட்டலாக வந்துட்டு. இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க, அவங்க 3 டைப்ஸில் கொடுத்துருப்பாங்க. பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா நோ அப்ஃப்ரண்ட், பேமெண்ட் அப்ஃப்ரண்ட், அதுக்கப்புறம் ஆல் அப்ஃப்ரண்ட் இருக்கும். இங்கே வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா 1 year ஸ்டாண்டர்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து இது வந்து இது கன்வெர்டபுள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் வந்து 3 yearsக்கு இது வந்துட்டு. ஓகேவா? ஒவ்வொரு இதுக்கும் வந்து செப்பரேட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து இது பண்ணி இதையும் கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ வந்து உங்களுக்கு சேவ் ஆகும்னு சொல்லிட்டு. ஆன் டிமாண்டுக்கு இவ்வளோ இருக்குன்னா இங்கே வந்து நீங்கள் ஹவர்லி பேசிஸில் போனீங்கன்னா எவ்வளோ இருக்கும், இது வந்து மந்த்லி பேசிஸில் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு ஆன் டிமாண்டில் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 0.1020 இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் 0.074 இருக்குது. ஓகேவா? கிட்டத்தட்ட 28% வந்து சேவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 21% சேவ் பண்ணிக்கலான்றாங்க ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு போகும்போது. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா 3 years போகிற மாதிரி தான். இன்னும் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் up to 60% வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு வந்து சேவ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் 1 yearக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 30%, 3 yearக்கு போனால் ஒரு 60% வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியுன்றது இது வந்துட்டு. அதனால் மேக்ஸிமம் கன்ஃபார்மாக வந்துட்டு ஒரு 3 years ஓடும் சர்வர்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா அந்த 3 yearsக்கு முன்னாடியே பே பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பார்ஷியல் பேமெண்ட் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு அதை ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது டிஸ்கவுண்ட் பேஸில் வர்றது வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து டெடிக்கேட்டட் கோர்ஸ்னால் இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு டேட்டாபேஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? அவங்க வந்து பார்த்தோன்னா பிரைமரி டேட்டாபேஸ் ஒன்று தனியாக வச்சுருக்காங்க, ஸ்டாண்ட் பை டேட்டாபேஸ் தனியாக வச்சுருக்காங்க. ஓகேவா? இன்னொன்று வந்து டிஆர் ஒன்று வேணுன்றாங்க. டிஆர் மீன்ஸ் இப்போ வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி. இப்போ எக்ஸாம்பிள் தீ இல்லாட்டி வெள்ளம் இல்லாட்டி வந்து பார்த்தோன்னா அந்த நாட்டில் வந்து பெரிய பேரழிவு வருதுன்னா அவங்க வந்து என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா, சரி வேறு ஏதாவது கண்ட்ரியில் வந்துட்டு ஒரு ஹோஸ்ட் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணி அங்கே வந்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு சர்வர் இதெல்லாம் வேணும், சர்வர் ரூம் இதெல்லாம் செட்டப் பண்ணணும். அப்போ அதுக்கு பதில் வந்து என்ன பண்ணுவாங்க, டெடிக்கேட்டடாக ஒரு கோஸ்ட்டே வந்து அமேசான்லேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. டெடிக்கேட்டட் கோஸ்ட் அது உங்களுக்கு மட்டும்தான்
அதில் வந்து நீங்கள் வந்துட்டு எது வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேட்டாபேஸ் அதிலே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஸ்டாண்ட் பை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் ஸ்டாண்ட் பை ப்ரொடக்ஷன் வந்து செப்பரேட் சர்வரில் தான் இருக்கும். பட் இது வந்து இப்போ டிஆர் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் எல்லா டேட்டாபேஸும் ஒரே சர்வரோட சம்டைம் வச்சுருப்பாங்க. ஓகேவா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டெடிக்கேட்டடாக இல்லாட்டி உங்களோட அப்ளிகேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்னா நீங்கள் வந்து செப்பரேட்டாக அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுலேயும் வந்துட்டு அவர்லி பேசிஸ்லேயும் இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு ரிசோர்ட் பேஸ்லேயும் இருக்குது. ஓகேங்களா, இங்கே வந்து பில்லிங் பெர் செகண்ட் இதை நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக புரியும். வந்துட்டு பில்லிங் வந்துட்டு அவர்லி பேசிஸில் எப்படி எடுக்கிறாங்க, செகண்ட்ஸில் வந்துட்டு எப்படி எடுப்பாங்க. இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஈஸி டு யூசேஜ் ஆர் பில்ட் ஆன் 1 செகண்ட் இன்க்ரிமெண்ட்ஸ் வந்து வித்தின் மினிமம் 60 செகண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு எடுத்துவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர்லி இந்த ப்ரொவிஷன் ஸ்டோரேஜும் அதே மாதிரி தான். ஸ்டோரேஜ் வந்து நம்ம இப்போ பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஈஸி மட்டும் இப்போ யூசேஜ் வந்து பாருங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு. இங்கே கீழே இங்கே கொடுத்துருப்பாங்க வந்துட்டு கால்குலேட்டர் இருக்குல்ல, இது வந்து நம்ம லேட்டராக பார்க்கலாம். நீங்கள் டைம் இருக்குன்னா இதையும் பாருங்கள். வந்துட்டு டிசிஓ கால்குலேட்டர் வந்து செப்பரேட்டாக நீங்கள் ப்ரைசிங் கால்குலேட்டர் எல்லாமே பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். சாரி சொல்லுங்கள். இது வந்து ஜஸ்ட் கால்குலேஷன் வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து தெரியல எக்ஸாக்டாக வந்துட்டு இப்போ கஸ்டமர் கேட்குறாங்க எனக்கு வந்து இந்த கான்ஃபிகரேஷனில் வந்தால் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு கஸ்டமர் கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன கண்ட்ரி வைஸாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இது அமௌண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்க வேண்டியதா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் வைஸ் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பர்மிஷஸாக இல்லாட்டி வந்து நார்மல் இதுவான்னு சொல்லிட்டு ஓகேவா, ரிசர்வ்டா இல்லை ஆன் பர்மிஷன் சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பர்மிஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆன் பர்மிஷன் பார்த்துக்கலாம். ஆன் பர்மிஷனா உங்களுடைய லோக்கல் இது வந்துட்டு க்ளவுடுக்கு வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ வருது நீங்கள் கம்பேரிசன் பார்த்துக்கலாம். அது மாதிரி விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்துட்டு விர்ச்சுவல் மிஷினாக பிசிக்கல் சர்வர் வேணுமா, இப்போ டெடிகேட்டட் ஹோஸ்ட்டாக இல்லாட்டி வந்துட்டு ஈஸி இன்ஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு டெடிகேட்டட் ஹோஸ்ட்னா அதுக்கு வந்து செப்பரேட்டாக கான்ஃபிகரேஷன் வரும். ஈஸி இன்ஸ்டன்ஸ்னால் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக கான்ஃபிகரேஷன் வரும். இதே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுன்றதை ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இங்கே வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு ஓகேங்களா. ஸ்டோரேஜ் இங்கே வந்து எல்லாமே பார்த்துக்கலாம் நினைக்கிறேன். அது லேட்டராக பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்டோரேஜ் இங்கே இருக்குது இல்லையா, எல்லாமே நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும் என்னன்றதை டோட்டலாக போட்டுட்டு நீங்கள் வந்து கால்குலேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கால்குலேட் ஆகி உங்களுக்கு வந்துடும். நம்ம வந்து இது என்ன எதுவுமே கொடுக்கல. இன்கேஸ் வேணும்னா நீங்கள் எல்லாமே கொடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு டிபி வேணுன்னா டிபி சைடு இங்கே வந்துடும் விஎம்எல்லே வந்துட்டு ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் 3 டைப்ஸ் இருக்குது. இது 3 வந்துட்டு லேட்டராக வந்து பார்ப்போம் நம்ம வந்து எப்படின்னு சொல்லிட்டு. ப்ரைஸிங்கில் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் இதுதான் வந்து ப்ரைஸிங் வந்துட்டு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம வந்துட்டு பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, All participants are unmuted. இதில் வந்து வேறு ஏதாவது டவுட் ப்ரைஸிங் டீடைல்ஸில்? சார் ஆக்சுவலாக ஒரு டவுட்டு, இந்த டெடிகேட்டட் கோர்ஸ்னு சொன்னீங்கல்ல? ஆமாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இப்போ லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஹைப்பர்வைசர் ஏதாவது போட்டிருந்தாங்க, விஎம் அந்த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் சைடு ஏதாவது யூஸ் பண்ணுவோம். ஆமாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்வைசர்னா உங்களுக்கு டேட்டா இது வந்துட்டு டாக்கர் இந்த மாதிரி வரும். க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்போ ரியல் என்வரன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி சர்வர், மெயில் சர்வர் அது மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாமா, அங்கே போய்ட்டு ஈஸி இன்ஸ்டன்ஸ் மெயில் சர்வர்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி வராது. வந்துட்டு மெயில் சர்வராக நீங்கள் உள்ளே போய் நீங்கள் ஒரு சர்வர் வாங்கி உள்ளே போய் மெயில் சர்வர் நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்க இல்லையா, செப்பரேட்டாக. கரெக்ட். நீங்கள் வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மெயில் சர்வருக்குன்னு சொல்லிட்டு யாரும் செப்பரேட்டாக வச்சிருப்பாங்களான்னு தெரியல. அப்படியே மெயில் சர்வர் வேணும்னா நீங்கள் வந்துட்டு இதில் போய் வேணால் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு. நீங்கள் பட் டெடிகேட்டட் கோர்ஸ்ங்கிறது நம்மளுக்கு ஒரு தனியாக ஒரு என்வரான்மெண்ட் கிடைச்சிரும் இல்லையா? ஆமாம், தனி சர்வர் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக கொடுத்துருவாங்க. நார்மலாக வந்து நம்ம இப்போ வந்து பார்த்தோன்னா டேட்டா சென்டரில் நம்ம தனியாக ஒரு சர்வர் மெயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருவாங்க.
ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு இன்கேஸ் மெயிலிங் சர்வர் நீங்கள் வந்து உங்களுக்கே கான்ஃபிகர் பண்ண தெரியும்னா நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இங்கே வந்து நீங்களே நீங்கள் இங்கே உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸில் போயிட்டு இங்கே வந்து மார்க்கெட் பிளேஸ் இருக்கு இல்லையா, மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன நீங்கள் மெயிலிங்னு சொல்லி இங்கே வந்து வந்துடும் மெயில் சர்வர். இங்கே வந்து மெயிலிங் சிஸ்டம்லாம் தனியாக இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த ஃபெமிலியராக நீங்கள் இருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே, இன்கேஸ் மெயிலிங் சர்வர் இங்கே இருந்தால் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு. ஓகே சார். ஓகேவா? இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயிலிங் சர்வர் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு சர்வர் செப்பரேட்டாக கொடுத்துருவாங்க, அதில் போயிட்டு நீங்கள் தான் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணிக்கணும். நார்மலாக வந்து ஆமா அதுதான் செப்பரேட்டா தான் பண்ணுவோம். அதான் ஆன் ப்ரெமிசஸ் மாதிரி நீங்கள் எல்லாமே உள்ளே போய் பண்ணிக்கணும். நீங்களா புதுசாக வந்து ஒரு சர்வர் வாங்குறீங்க இல்லையா, ஹார்ட்வேர் எல்லாமே செப்பரேட்டாக வாங்கி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். ஓகே சார். டெடிகேட்டட் ஹோஸ்ட்ங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு குறிப்பிட்ட இது அலோகேட் பண்ணிடுவாங்களா, நம்ம தான்? இல்லை, அது நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி இது பண்ணிக்கணும். அவ்வளோதான், எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கணும். இங்கேயே இருக்கும் டெடிகேட்டட் ஹோஸ்ட்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து நான் எதுவும் பண்ண முடியாது, பண்ணால் அமௌண்ட் வந்துடும். ஓகே, இது வந்து நம்ம வந்து அலோகேட் பண்ணுறது நீங்கள் அலோகேட் பண்ணிக்கணும். இங்கே வந்துட்டு ஓகே சார். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் இது பார்த்து இது பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? டெடிகேட்டட் ஹோஸ்ட் நீங்கள் எல்லாரும் இது டாக்குமெண்ட்டே இருக்குது, நீங்கள் டாக்குமெண்ட் இங்கேயே இருக்கு பாருங்க. டெடிகேட்டட் ஹோஸ்ட் இது கிளிக் பண்ணி கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணி டாக்குமெண்ட் இங்கே போயிடும். ஓகே செக் பண்ணுறேன். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் லைசன்சிங் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க, இதை வந்து பாருங்கள் அப்படின்ட்டு, இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா. ஓகே சார். ஓகேவா? நீங்கள் ஈவன் இதில் வந்து மைக்ரேஷனுக்கு எல்லாத்துக்குமே அவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே இங்கே இருக்கும் செப்பரேட்டாக. ஓகே. வேறு ஏதாவது டவுட் இருக்குதா? இல்லை சார். வேறு யாருக்காவது டவுட் இருக்குதா? ஓகே, இல்லை வேறு ஏதாவது டவுட் இல்லாட்டி ஓகே, நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட வரலாம். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போய்கிட்டு இருக்குது. 10 நிமிஷம் இல்லை, ரெஸ்ட் வேணும்னா ரெஸ்ட்டும் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்துட்டு. இல்லை கண்டிப்பாக பண்ணுறதா வந்து நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன். ஓகே, நம்ம வேணால் கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படியே. All participants are muted. இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்துட்டு ப்ரைஸிங் டீடைல்ஸ். சம்டைம்ஸ் வந்துட்டு நமக்கு நீங்கள் இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா, ஒன்று கஸ்டமர் சைடு வந்து நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சஜஷன் கொடுக்கலாம். ப்ரைஸிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆப்டிமைசேஷன் ஒன்று ஒரு செப்பரேட்டாக டாபிக் போகும் எல்லா இடத்துலையுமே. ஓகேங்களா? அங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சஜஷன் கொடுக்கலாம் காஸ்ட் ஆப்டிமைசேஷன். இப்போ வந்து ஒவ்வொரு இதுலேயும் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே ஈஸ்வர் இன்சூரன்ஸ் இருக்குது இல்லையா, இங்கே வந்து பார்த்தோன்னா மானிட்டரிங் செப்பரேட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு ஈஸ்வர் இன்சூரன்ஸும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இப்போ இங்கே நீங்கள் அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 நம்பர் ஆஃப் ஈஸ்வர் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒரு 50 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50லையும் நீங்கள் ஒன்று ஒன்றா சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் செப்பரேட்டாக. இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சிபி யூட்டிலைசேஷன் எவ்வளோ இருக்குது, டிஸ்க் ரீட் எவ்வளோ இருக்குது, டிஸ்க் ரீட் ஆப்ரேஷன் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டிஎஸில் வந்து மேக்ஸிமம் இப்போ என்னை பொறுத்தவரை ஆர்டிஎஸில் வந்து நான் இதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லுவேன். வந்துட்டு எனக்கு வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் இந்த ஆர்டிஎஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, உண்மையிலேயே வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்களா இல்லை யூஸ் பண்ணலையான்னு சொல்லி நம்ம தான் பார்க்கணும். இல்லாட்டி நீங்கள் அட்வைசர் வந்து ரன் பண்ணிக்கலாம், ட்ரஸ்டட் அட்வைசர்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அதை நீங்கள் ரன் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே போனால் இருக்குன்னு நினைக்கிறேன், இங்கே இருக்கு இல்லையா, ட்ரஸ்டட் அட்வைசர்னு இருக்கும். ஓகே, இது வந்து நம்ம ஒரு சிங்கிள் ஈஸ்வர் இன்சூரன்ஸ் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணி இது பண்ணிக்கலாம். எவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு யூசேஜ் இருக்குன்னு சொல்லி வந்துடும். ட்ரஸ்டட் அட்வைசர் வந்துருப்பாங்க. அதே மாதிரி இது ஆடிட்டிங் எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். செக்யூரிட்டி வேலேஷன் எல்லாத்தையுமே சொல்லிடும். ஓகேங்களா? இதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரஸ்டட் அட்வைசர் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா கரெக்டாக சொல்லிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்ம எனக்கு தெரிஞ்சு வீக்லி ஒன்ஸில் ஒரு 14 days ஒன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த 14 days வந்து எவ்வளோ யூஸ் ஆச்சுன்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. அப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரே ஒரு செக்யூரிட்டி குரூப் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து மேக்ஸிமம் இந்த செக்யூரிட்டி குரூப்லாம் இது பண்ணுறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனிவேர் கொடுத்துருக்கீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு அலர்ட் வந்துடும்.
இப்போ எல்லாமே 0000 கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் இருந்தாலும் யார் வேணாலும் உள்ள அங்கே வந்து கனெக்ட் பண்ணலாம். அங்கே வந்து செக்யூரிட்டியே இல்லை கிடையாது இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கு இங்கே அலாட் வரும். அது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎம் யூசர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்மின் ப்ரிவிலேஜஸ்லாம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்குலாம் அலாட் வரும். ஓகே, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து இதிலே பார்த்துக்கலாம் டோட்டலாக வந்துட்டு. இப்போ ஆர்டிஎஸ் இன்ஸ்டன்ஸில் ரெப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ பெர்சன்டேஜ் போடுது, ஓகேவா? இது மாதிரி வந்துட்டு ஒன்று நீங்கள் தனித்தனியாக பார்த்துக்கலாம். இது வந்து டோட்டலாக வந்து ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணலை எதுவுமே வந்துட்டு, பட் கான்ஃபிகர் பண்ணியிருந்தால் இங்கே வந்து காமிக்கும், நமக்கு அலாட் வந்துடும் டோட்டலாக வந்துட்டு. இப்போ எல்லோனா 80% மேலே போச்சுன்னா வந்துடும், ரெட்டு அதுக்கப்புறம் ப்ளூனா நமக்கு வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வந்துட்டு காமிக்கும் நமக்கு வந்துட்டு. ஓகேங்களா? ஸ்னாப்ஷாட், மேனுவல் ஸ்னாப்ஷாட் வந்து நீங்கள் நிறைய அன்னெசரியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆட்டோ பேக்கப் இருக்கும், மேனுவல் பேக்கப் இருக்கும். நீங்கள் வந்து மேனுவல் பேக்கப் எடுத்திங்கன்னா டெலிட்டே ஆகாது. ஆட்டோ பேக்கப்னால் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரிட்டன்ஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 7 daysனு வச்சுக்கோங்களேன். அந்த ரிட்டன்ஷன் பீரியட் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டெர்மினேட் பண்ணும். ஓகேங்களா? ரிட்டன்ஷன் பீரியட் 7 daysனா 7 daysக்கு அப்புறம் வந்து டெய்லி வந்துட்டு 7 days தான் கீப் அப் பண்ணும். 8th day உள்ளதை ஆட்டோமேட்டிக் டெலிட் பண்ணிகிட்டே வரும். லாஸ்ட்டு 7 days மட்டும் வச்சுக்கும். ஃபஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், அவ்வளோதான். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆட்டோமேட்டிக் வந்துட்டு. பட் வந்து பார்த்தா மேனுவலாக நீங்கள் பேக்கப் எடுக்கிற மாதிரி இருந்தால் அது வந்து எதுவுமே பண்ணாது, அப்படியே தான் இருக்கும் மேனுவலாக வந்துட்டு. அப்போ வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரஸ்டட் அட்வைஸர் நீங்கள் ரன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். காஸ்ட்டு நம்ம வந்து எவ்வளோலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணி ஆகணும். காஸ்ட் ஆப்டிமைசேஷன் இங்கே இருக்கும். ஓகே, இது வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும் காஸ்ட் ஆப்டிமைசேஷன் வந்துட்டு. இதை நீங்கள் படித்து பாருங்கள். இது வந்து ஃபுல்லாகவே படித்து பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃப்யூச்சரில் போனீங்கன்னா நீங்கள் வந்து சீனியராக போய் உட்காடுறீங்கன்னா அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாமே வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போயுமே நம்ம தான் அட்வைஸ் பண்ணணுமே தவிர நம்ம வந்து யார்ட்டுமே அட்வைஸ் கேட்குற மாதிரி வச்சுக்கவே கூடாது ரியல் டைமாக வந்துட்டு. அதை வந்து நம்ம வந்து எப்போயுமே அதில் நம்ம கரெக்டாக இருக்கணும் நம்ம வந்துட்டு. ஓகேவா? அதே மாதிரி வந்து நான் வந்து எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து ஃபியூச்சரில் பார்ப்போம், நாளைக்கு பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் நம்ம வந்துட்டு. அந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்னால் வந்துட்டு பெர்மனண்ட் ஐபி அட்ரஸ். ஓகேவா? நீங்கள் வந்து ஈவன் ரீஸ்டார்ட் பண்ணாலும் அதே தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன் இல்லையா ஆல்ரெடி, நம்ம இது வந்து பார்க்கவே இல்லை. இப்போ இங்கே வந்து பாருங்கள், எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும், அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது 72.31.36.148 இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 52 மாறிடுச்சு. ஸோ மாறிக்கிட்டே இருக்கும் ஐபி அட்ரஸ் வந்துட்டு. சரி, இது வந்து ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்ஸு. இங்கே வந்து இதில் இருக்கணும், இதில் நம்ம எடுக்க மாட்டேன். இப்போ ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் இது வந்து ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணால் பப்ளிக் ஐபி அட்ரஸ் மாறிட்டு இருக்கும். ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் ஓகே, அதை வந்து விட்டுடலாம். அது வந்து சேமாக தான் இருக்குது இங்கே உள்ளது. இப்போ ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்னால் என்ன, பப்ளிக் ஐபி அட்ரஸ்னான்னு சொல்லிட்டு நம்ம வந்து லேட்டராக பார்ப்போம். அது வந்து இன்னும் உங்களுக்கு இன்டெப்த்தாக போனால் தான் கரெக்டாக இருக்கும். அது வந்து நம்ம சார்ட் போட்டு தான் பண்ண முடியும். ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்னால் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் ஒன்லி ஃபார் இன்டர்னல் அக்சஸ் மட்டும்தான். நீங்கள் ஒரே ரீஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரீஜனில் உங்களுடைய என்ன சொல்கிறது, ஒரு ரீஜனுக்குள்ளே ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்டிகுலர் ரீஜனுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இருக்கிற சர்வரை வந்து நீங்கள் உள்ளே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து இன்டர்நெட் அவசியம் இல்லை. ஓகேவா? நம்ம வந்து எஸ்எஸ்எஸ் கான்ஃபிகர் பண்ணால் போதும். நீங்கள் வந்து 2 சர்வரையும் ஈஸியாக கனெக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் வந்து வெளியிலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இருந்தோ இல்லாட்டி வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து கனெக்ட் பண்ணணும்னா தேர்ட் பார்ட்டி மூலமாக நீங்கள் ஒரு அப்ளிகேஷனோ இல்லாட்டி நார்மல் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இல்லாட்டி உங்களுடைய டேட்டாபேஸில் இந்த சர்வர்லேருந்து டேட்டா வந்து வெளியில் எடுக்கணும் இல்லை உள்ளே கொண்டு வரணும்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் இருக்கணும். அதுக்கு வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் தேவை. ஓகேங்களா? இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து எலாஸ்டிக் ஐபி அட்ரஸும் நமக்கு வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் மாதிரி தான். நம்ம வந்து இதில் வந்து அசைன் பண்ணணும். நம்ம வந்துட்டு இந்த யூசர் இன்ஸ்டன்ஸ் புதுசாக க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே அப்படியே இருந்துக்கும். நீங்கள் திரும்ப மாறவே மாறாது. இதே ஐபி அட்ரஸ் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். நீங்கள் அன்டில் யூ கேன் சேஞ்ச் தி ஐபி அட்ரஸ். ஓகே, இது வந்து எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ். இதுவும் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் நிறைய க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ 20 சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம் இந்த சர்வரை டெர்மினேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெர்மினேட் பண்ணிட்டாங்க. பட் வந்து அந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் வந்து அன்அசோசியேட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஓகேவா? அப்படி வச்சுருந்தா நீங்கள் வந்து அசோசியேட் பண்ணதை அன்அசோசியேட் பண்ணி ஆகணும். பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய யூசர் இன்ஸ்டன்ஸ் வந்து ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட்டு கால்குலேட் ஆகுது. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கால்குலேட் ஆகிட்டே இருக்கும்.
ஓகே, அந்த மாதிரி இருக்குது. ஃபெயிலியர் ரிலேட்டடான திங்ஸுக்கும் நீங்கள் இதை வந்து பார்த்துக்கலாம். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அட்வைசர் வந்து இருக்கும். ஓகேவா, இதை வந்து நீங்கள் பேஸ் பண்ணி காஸ்ட் ஆப்டிமைசேஷன் மெயினாக இதை தான் பார்ப்பாங்க. நீங்கள் நம்ம எவ்வளோ குறைக்க முடியுமோ அதெல்லாம் பார்க்கணும். ஓகேங்களா, இங்கே சொல்கிறோம், அங்கேயே சொல்லியிருக்காம பாருங்கள். இது வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம வந்துட்டு. ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டு 14 டேஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இது ரிப்போர்ட் எடுக்கிறீங்கன்னா அங்கே வந்துட்டு சிபி யூட்டிலைசேஷன் 10% தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லாட்டி நெட்வொர்க்கு இந்த மாதிரி வந்து இதெல்லாம் இருக்குன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களால் மேக்ஸிமம் ஒரு 10% மேலே சிபி யூட்டிலைசேஷனே இல்லாட்டி வந்து நெட்வொர்க் கம்மியாக இருக்குது. அப்படி இல்லாட்டி உள்ளே வர நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ்னு பார்க்கலாம். நம்ம வந்து இன்கேஸ் டேட்டாபேஸ் ரிலேட்டடாக போகிற மாதிரி இருந்தால். ஓகே, இப்போ ஆர்டிஎஸ் இருக்குது. ஆர்டிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் ஒன்லி 5 கனெக்ஷன்ஸாக வருதுன்னா 5 கனெக்ஷன்ஸும் மேக்ஸிமம் வந்து அது பேக்ரவுண்ட் ப்ராசஸ் தான் இருக்கும். ஓகேவா, உள்ளேருந்து வெளியிலேருந்து வேறு யாருமே கனெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த ட்ரஸ்டட் அட்வைசர் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லிடும் ஒவ்வொரு ஆர்டிஎஸ்லேயும் வந்து எவ்வளோ யூசேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு சில இதில் வந்து ஐடியலாக தான் இருக்குது அந்த டேட்டாபேஸ், எதுவுமே கனெக்ட் பண்ணவே இல்லைன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா, நீங்கள் வந்து நம்ம இமீடியட்டாக நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு கஸ்டமர்கிட்ட சொல்லி இது பண்ணலாம். இந்த மாதிரி இந்த டேட்டாபேஸோ இல்லாட்டி இந்த சர்வரோ வந்து யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இது வந்து நமக்கு தேவையா, அப்படி இல்லை வந்துட்டு ஹை கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஓகேவா, நம்ம லோ கான்ஃபிகரேஷனில் கம்மி பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா, இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்டோரேஜ் மெயினாக வந்துட்டு ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போயுமே வந்துட்டு கம்மியிலேருந்து தான் போகணும். இந்த க்ளவுடில் நீங்கள் எந்த க்ளவுடு போனாலும் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியிலேருந்து தான் போகணும். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப டிக்ரீஸ் பண்ண முடியாது ஸ்டோரேஜ் பொறுத்தளவில். ஓகேவா, இப்போ வந்து இப்போ 20 GB நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, இல்லாட்டி வந்து ஒரு 200 GB வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 GB தான் வந்து யூசேஜ் இருக்குது. 200 GB யூசேஜ் இல்லைன்னா நீங்கள் வந்து அப்போ குறைச்சி ஆகணும். மினிமம் ஒரு 50 GB வச்சா போதும், அவ்வளோதான். ஒரு 30 GB பஃபர் வச்சுட்டு ஒரு மீதி 150 GB தேவையில்லை. ஓகேவா, யூஸே இல்லை. அங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு டேட்டாவே மொத்தமே 20 GB தான் இருக்குது. அப்படியே கொண்டாலும் மேக்ஸிமம் ஒரு 30 GB வந்து ஒரு 6 monthஸில் தான் இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி நீங்கள் கெப்பாசிட்டி பிளானிங்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு கெப்பாசிட்டி பிளானிங் வந்து பார்க்கணும். லாஸ்ட் 6 months வந்துட்டு எவ்வளோ டேட்டாஸ் வந்துச்சு, இப்போ நெக்ஸ்ட் 6 monthsக்கு வந்து நமக்கு எவ்வளோ டேட்டா வேணுன்றது. ஓகேவா, அது வந்து நம்ம அப்படியே வந்து பல்காக வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். 50 GBM இப்போ லாஸ்ட் 6 monthsக்கு வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு 500 GB வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உடனே வந்துட்டு நெக்ஸ்ட்டு 6 monthsக்கு 500 GB வேணும்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ண அவசியம் இல்லை க்ளவுடை பொறுத்தளவில். ஓகேவா, நீங்கள் ஆன் பெர்மிஷன்ஸ்னால் நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பில்லிங் செக்ஷனில் அப்ரூவல் இதுக்கும் பில்லிங் செக்ஷனில் அப்ரூவல் வாங்கணும். பட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் க்ளவுடை பொறுத்தளவில் அவங்கவுங்க மேனேஜர் அப்ரூவல் வாங்கினாலே போதும், அவங்களே வந்து பார்த்துக்குவாங்க, இமீடியட்டாக இன்க்ரீஸ் பண்ண சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, பட் வந்து ரியல் டைமில் வந்து நம்ம ஆன் பெர்மிஷன்ஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும். அந்த எல்லா ப்ராசஸையும் வாங்கி ஸ்டோரேஜ் வந்து லன்னு இதெல்லாம் பார்க்கணும். ஓகேவா, அதுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து ஸ்டோரேஜ்கார என்ன சொல்லுவாங்க, லன் இருக்கான்னு பார்ப்பான். லன் இருந்தால் ஸ்டோரேஜ் அலோகேட் பண்ணுவாங்க. ஸ்டோரேஜ் அலோகேட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு டைரக்டரி வந்து க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ஃபைல் சிஸ்டம் க்ரியேட் பண்ணுவாங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதில் நமக்கு தேவையானதை வந்து க்ரியேட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகேவா, பட் இங்கே வந்து அப்படி இல்லை, நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஜஸ்ட்டு நமக்கு வந்து அலர்ட் வந்துகிட்டே இருக்கும். இப்போ 80% மேலே வந்துட்டு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உடனே நமக்கு அலர்ட் வந்துடும். அப்போ வந்து டக்குன்னு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம். இல்லை பல்காக வந்து அப்லோட் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் டீமுக்கு வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம், ஒரு சஜஷன் கொடுக்கலாம். நீங்கள் பல்காக இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்ருக்குறோம் சொல்லிக்கலாம். அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, கெப்பாசிட்டி பிளானிங்கிறது எப்பவுமே இதை பேஸ் பண்ணி தான் பண்ணணும். நீங்கள் க்ளவுட் இல்லை எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கெப்பாசிட்டி பிளானிங் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா காஸ்ட் ஆப்டிமைசேஷனும் நீங்கள் நல்லா பண்ணலாம். ஓகேவா, அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த இதான் வந்துட்டு மானிட்டரிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிபி யூட்டிலைசேஷன் எவ்வளோ போயிருக்குது. இப்போ லாஸ்ட்டு இங்கேயே மாற்றிக்கலாம், 24 ஹவர்ஸ்க்கு மாற்றிக்கலாம். 1 day இருக்குது, 1 dayக்குன்னா 24 hours. ஓகேவா, சாரி இது வந்து பீரியட் வந்துட்டு 5 minutes ரெஃப்ரெஷ் பீரியடு இங்கே வந்து இருக்குது 24 hours. 24 hours போட்டு எவ்வளோ யூஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள். லாஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா US பேஸில் வரும் 10 o'clockன்றது. ஓகேங்களா, நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறது ஆரிகான் ரீஜனில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தோன்னா நார்மலாக வந்துட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து இங்கே வந்து ஸ்பைக் வந்து பார்த்தோன்னா நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 15% மேலே வந்துட்டு வந்திருக்கு. இங்கே வச்சாலும் இங்கே வந்துடும் 17% வந்து நமக்கு வந்துட்டு யூசேஜ் வந்து சிபி யூட்டிலைசேஷன் வந்து வந்திருக்கு. இதே இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு லாஸ்ட் 1 week நீங்கள் பார்த்துக்கலாம்.
இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 1 வீக்குன்னு காமிக்கும். 1 வீக்குக்கு வந்து இங்கே வந்து எவ்வளோ லாஸ்ட் 1 வீக் எவ்வளோ வந்துட்டு சிபி யூட்டிலைசேஷனுக்கு வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இன்கேஸ் இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு எல்லாமே வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் 10% கீழே தான் இருக்குன்னா அப்போ அந்த சர்வரே யூஸே இல்லைன்னு தான் அர்த்தம். ஓகேவா? அதில் என்ன அப்ளிகேஷன் ஓடுதுன்னு பார்த்து அந்த அப்ளிகேஷனை வேறு எங்கேயாவது வந்துட்டு இன்னொரு சர்வரில் கம்பைன் பண்ணி விட்டுடலாம். ஸோ இன்கேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் இன்சூரன்ஸ் ஃப்ரீ நமக்கு வந்துட்டு. இதே இது நீங்கள் வந்து ஹைஃபையாக போகிறீங்கன்னா அங்கே வந்துட்டு அந்த சர்வர் தேவையில்லை இல்லையா? நம்ம பில்லிங் வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு சஜஷன் கொடுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஐஓபிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது வந்துட்டு. ஓகேவா? நம்ம நார்மல் ஸ்டோரேஜ், ஐஓபிஎஸ் ஸ்டோரேஜ்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த டிஸ்கிரீட்ஸ் இருக்கு இல்லையா? இதை பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் ஐஓபிஎஸ் கான்ஃபிகர் பண்ணியிருந்தால் அதுக்கு செப்பரேட்டாக வந்து ரிப்போர்ட்டிங் தனியாக வந்துடும். இல்லை நீங்களே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஐஓபிஎஸ் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் எல்லாத்தையுமே டிக்ரீஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்துக்கலாம் அட்வைசர் பொறுத்தளவில். ஓகே, வேறு வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், மெயினாக வந்து ப்ரைஸிங்கில் வந்துட்டு மேக்ஸிமம் இதுவே மோர் தென் எனாஃப் தான் வந்துட்டு. நீங்கள் அதான் ப்ரைஸிங்னா யூட்டிலைசேஷனை பொறுத்து தான் வந்துட்டு. நீங்கள் வந்து ஸ்டோரேஜ்லாம் இமீடியட்டாக க்ரியேட் பண்ண பல்காக க்ரியேட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரியேட் பண்ணிகிட்டே போகணும். இன்சூரன்ஸ் டைப் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். All participants are unmuted. இல்லை ஏதாவது டவுட் இருக்குதா உங்களுக்கு? ஹலோ, இல்லை சார். இல்லை இதில் எதுவும் டவுட் இல்லை இல்லையா? நீங்கள் வந்து பார்த்தோன்னா இது வந்து மெயினாக வந்துட்டு இல்லை ஜி. ஓகே தேங்க்ஸ். இல்லை இதில் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் நீங்கள் மெயினாக வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ரியல் டைமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து அடிக்கடி இதை வந்து ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துட்டே இருப்பேன். ஓகேவா? ஏன்னா எனக்கு வந்து பார்த்தோன்னா வச்சுக்கலாம், நான் டேட்டாபேஸ் மட்டும் தான் பார்க்குறேன். இது ஆர்டிஎஸ்லாம் எனக்கு அக்சஸ் கிடையாது. ஓகேவா? அதனால் வந்துட்டு நம்ம ஆர்டிஎஸ் அக்சஸ்னால் வந்து ஆர்டிஎஸ் அக்சஸ் இருக்குது, இதில் அக்சஸ் கிடையாது. ஈஸியர் இன்சூரன்ஸ் அக்சஸ் கிடையாது. ஒரே ஒரு ஈஸியர் இன்சூரன்ஸ் தான் நான் வந்து பார்ப்பேன். அது ஜஸ்ட்டு வந்துட்டு கிளைண்ட் கனெக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறது தான். இப்போ வந்து பார்த்தோன்னா MySQL இல்லாட்டி PostgreSQL கனெக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு அவங்க ஈஸியர் இன்சூரன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அது நம்ம லோக்கல்லையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? PostgreSQL நீங்கள் லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய VPN நீங்கள் லோக்கலே கனெக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் அதோட வந்துட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பேன். இங்கே வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அந்த நார்மலாக வந்து இதில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிளில் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே PSQL கொடுத்தாங்க வந்துடும். இல்லாட்டி வந்துட்டு உங்களுடைய அந்த PostgreSQL எங்கே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கலாம் அந்த லொக்கேஷன் அங்கே கொடுத்து போயிடணும், அவ்வளோதான். ஓகேவா? அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இது பண்ணால் போதும். இப்போ டீக்ரோனில் போனீங்கன்னா இங்கே உள்ளே நான் கொடுத்துருப்பேன். இங்கே வந்து பார்த்தோன்னா CD கொடுத்து Postgres கொடுத்தா வந்துடும் நினைக்கிறேன். சொல்லி இது வந்து வீடியோ கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க செப்பரேட்டாக. ஓகே, இங்கே போனீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும். டைரக்டரில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். 12 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். CD 12 போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் PSQL பின் டைரக்டரில் போகணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு PSQL நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ளே போய் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? இதே இது நீங்கள் என்விரான்மெண்ட் வேரியபிளில் இந்த லொக்கேஷனை வந்துட்டு நீங்கள் என்விரான்மெண்ட் வேரியபிளில் கொடுத்துட்டீங்கன்னா போதும். இந்த கரெக்டாக அந்த லொக்கேஷன் என்விரான்மெண்ட் வேரியபிளில் கொடுத்து உங்களுடைய சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிளில் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிரும். ஓகேவா? நீங்கள் எப்போயுமே வந்துட்டு நார்மலாக வந்து இந்த CD கொடுத்து உள்ளே போகவே தேவையில்லை. ஜஸ்ட் வந்து PSQL சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். இந்த மாதிரி லோக்கல்லே கனெக்ட் பண்ணி லோக்கல்லே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு உங்களுடைய ஈஸியர் இன்சூரன்ஸில் போய்ட்டு நீங்கள் செப்பரேட்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அது வந்து டிபி நம்ம வரும்போது பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதான் ஈஸியர் இன்சூரன்ஸ் மேக்ஸிமம் வந்துட்டு நமக்கு அக்சஸ் இல்லை, எனக்கு வந்து என்னை பொறுத்தவரை. நானாக வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் இது எல்லாமே எல்லா இடத்துலையுமே இது இருக்கும். ஈவன் நீங்கள் க்ளவுட் வாட்சில் கூட போய் நீங்கள் வந்து டேஷ்போர்ட் செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அது க்ளவுட் வாட்ச் வரும்போது பார்ப்போம். நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் வாட்சில் செப்பரேட்டாக இருக்கும். நீங்கள் இன்கேஸ் மானிட்டர் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். நான் வந்துட்டு மானிட்டர் பண்ணி நம்ம இங்கே பண்ணுறோம் இல்லையா, இதே இது வந்து அங்கேயும் மானிட்டர் பண்ணிக்கலாம். எல்லாமே மானிட்டர் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டுனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
உங்களுக்கு எவ்வளோ சிபி யூட்டிலைசேஷன் எல்லாமே வருதுன்றத பார்த்துக்கலாம். க்ளவுட் வாட்சில் நீங்கள் வந்துட்டு இதுவும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். என்னென்னா அலாட்ஸ் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஈஸ்வர் இன்சூரன்ஸ் இன் கேஸ் வந்து இப்போ உங்களுக்கு இங்கே இருக்கு இல்லையா, அங்கே சிபி யூட்டிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ஸ்பைக் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சிபி யூட்டிலைசேஷன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஒரு மெயில் வர மாதிரி வந்துடும். ஓகேவா, அந்த பர்டிகுலர் ஈஸ்வர் இன்சூரன்ஸ் நீங்கள் கொடுக்குறதா அது வந்து நேம் டாபிக் நேம் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்துடும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா நமக்கு நார்மலாக வந்துட்டு இதை பொறுத்தளவில் ப்ரைஸிங் பொறுத்தளவில் இவ்வளோ தான் மேக்ஸிமம் வரும். நம்ம வந்து கால்குலேட்டர் செப்பரேட்டாக பார்ப்போம். ட்ரஸ்டட் அட்வைசர் வந்து நம்ம நிறைய க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நமக்கு ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இது வந்து நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்ட்டு. அதுமாதிரி பில்லிங்கில் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் பில்லிங்லேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து பார்த்தோன்னா நமக்கு த்ரெஷ்ஹோல்டு எல்லாமே செட் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெர்சன்டேஜ் மேலே போச்சுன்னா நமக்கு வந்து உடனே அலாட் வர மாதிரி விட நம்ம இங்கேயே க்ரியேட் பண்ணிக்கலாம் பில்லிங்கில் வந்துட்டு. நம்ம அதுவும் வந்து அதுவும் வந்து லேட்டாக வந்து கொஞ்சம் பார்க்கலாம் என்னென்னலாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அலாட் வர மாதிரி எல்லாமே இது பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு இப்போ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், பார்க்கலாம். இல்லாட்டி வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம். All participants are unmuted. உங்களுடைய இது ரிமைனிங் வந்துட்டு நீங்கள் இந்த கார்த்தி வந்து நீங்களும் ஆட் பண்ண சொல்லியிருந்தீங்க இல்லையா, கார்த்தி ஆதி இவங்களாம் வந்து கொஞ்சம் உங்களோட நம்பரை வந்துட்டு பிங் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வேணால் தர்றேன். திரும்பவும் வாட்ஸ்அப் நம்பர் வேணால் பிங் பண்ணுறீங்களா, இல்லாட்டி உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுத்தாலும் சரி, இல்லாட்டி என் வாட்ஸ்அப் நம்பர் தர்றேன். அதில் வந்து உங்கள் நம்பரை பிங் பண்ணுங்கள், நான் ஆட் பண்ணி விட்டுறேன். இன்கேஸ் வேணும்னா நம்ம வந்து எல்லாமே ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நோட் பண்ணிக்கிறீங்களா நம்பர் வந்துட்டு? நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன், இருந்தாலும் இப்போ 2 பேர் புதுசாக வந்துருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் இங்கே நீங்கள் பிங் பண்ணிட்டா போதும். யாரோ நம்பர் யாரெல்லாம் ஆட் ஆகலையோ அவங்க மட்டும் நீங்கள் பிங் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து அதில் ஆட் பண்ணிடலாம். பேசாமல் கார்த்திக் பிங் பண்ணியிருந்தாரு. வேறு யாரெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பிங் பண்ணிடுறீங்களா? பிங் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்.